தமிழ்நாட்டில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் அக்னி பிரவேசம் என்று ஒரு கதை வந்து தமிழ்நாடே கொந்தளித்து கொண்டிருந்த பீரிடம். இவ்வளவு பேரா கதை படிப்பாங்க, இவ்வளவு பிரச்சனைகளையா ஒரு கதை ஒரு சமூகத்தில் உருவாக்க முடியும் என்று எல்லோரும் வியந்து கொண்டிருந்த காலம். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே ஜெயகாந்தன் சொல்றாரு, அக்னி பிரவேசம் மாதிரியே நிறைய பேர் நிறைய கதை எழுதி பார்த்திருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு சமூகத்தில் ஒரே ஒரு சிறுகதை, ஒரு ஒரு குறுநாவல் அல்லது சிறுகதை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் எல்லாம் இவ்வளவு பேர் எழுதுறாங்க, நம்ம கதையை வச்சு ஏன் நாமளே இன்னொரு கதை எழுதக்கூடாது என்று ஜெயகாந்தன் தீர்மானித்து இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கிற கதையை ஆரம்பித்திருக்கிறார். அக்னி பிரவேசம் கதை இந்த கதைக்குள்ளேயே டிராவல் ஆகும். தனியா அந்த கதையை நாம் படிக்க வேணாம். இந்த கதைக்குள்ளேயே அதை மையப்படுத்தி தான் ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கிற கதையை எழுதுகிறார். அக்னி பிரவேசம் கதையினுடைய கதாநாயகியினுடைய பெயர் கங்கா. அதே கங்காவைத்தான் ஜெயகாந்தன் ஒரு சென்னையில் போகிற ஒரு பஸ்ல காண்கிறார். நர்சிங்ஜி வேண்டுமென்றே அவளை உரசி மிக பேரழகி அந்த கங்கா. பேரழகி மட்டுமில்லை, அவளை ஒரு அசடு மாதிரி அவளுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவத்தால் சமூகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது, நானாட அசடு, நான் எவ்வளவு கம்பீரமான பெண், நான் எவ்வளவு தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய பெண், நான் ஒரு ஆணை விட எவ்வளவு உச்சத்தில் இருக்க வேண்டிய பெண் என்று தன்னுடைய செய்கையின் ஒவ்வொரு இடத்திலும் அந்த கங்கா தன்னை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். அந்த கதை முழுக்க நிரூபித்துக் கொண்டிருப்பார். நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த கங்கா பாத்திரத்தில் தமிழில் நடிகை லட்சுமி நடித்திருப்பார்கள். இப்ப சமீபத்தில் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப ஒரு ஆப்டான தேர்வு தான் அது. அதை எடிட் பண்ண நளின் சார்லாம் அங்கே எதிரில் உட்காந்துக்கிறார். அவங்க அப்பா தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த சில நேரங்களில் சில மனிதர்களை அந்த கங்கா வந்து அந்த பஸ்ல போகும்போது ஒருத்தன் வந்து வேணும்னே உரசுறான். அவளுக்கு வந்து ரொம்ப நேரம் தாங்க முடியல. அப்புறம் டக்குன்னு ஒரு இடம் கிடைச்ச உடனே இடத்துல உட்காந்து அவனை பார்க்கறான். இந்த உரசுனவன் ஒரு 40-45 வயசு இருக்கும் அவனுக்கு. பஸ்ஸை நிறுத்த சொல்லி அவனை இறங்கி, சரி வாடா போய் குடும்ப நடத்தலாம் கூப்பிடலாமா அப்படின்னு தோணுது அவளுக்கு. அப்புறம் எந்த நாயும் அதுக்கு வராது அப்படின்னு அவளுக்கு தெரியும். இப்படி கசங்கி நசுங்கி போய் ஆபீஸுக்கு போய் ஆனந்த விகடன் பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தார். அதில் அக்னி பிரவேசம் என்கிற ஒரு கதையை ஆர்கேவி என்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். இப்படித்தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் தொடங்குகிறது. அந்த கதை இவளுக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட கதை, ஏற்கனவே இவருடைய உடம்பு முழுக்க உணர்ந்த ஒரு கதையை யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். ஒரு சென்னையில் ஒரு பிரபலமான பெண்கள் கல்லூரி, சாயங்காலம் காலேஜ் விட்ட உடனே அடை மழை ஒன்று பெய்கிறது. எல்லாரும் எங்க போறதுன்னு தெரியல. இவளுக்கு வழக்கமா வர வேண்டிய பஸ் வரல. திடீர்னு பாக்குற இவ மட்டும்தான் அந்த மரத்தடியில் நிற்கிறாள். யாருமே இல்லை. எல்லாருக்கும் அந்த பஸ் போயிடுச்சு. எல்லாரும் பஸ்ல ஏறி போயிட்டாங்க. தனியா பாக்குற யாருமே இல்லை. இவன் மட்டும் தன்னந்தனியாக நிற்கிறாள். மழை சோ என்று பெய்து கொண்டே இருக்கிறது. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நிற்கிற போது ஒரு பெரிய கார், படகு மாதிரி இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற ஒரு பிளைமவுத் கார் வந்து அப்படியே தண்ணியை பீச்சடிச்சுன்னு இவள் முன்னால் வந்து நிக்குது. பின்னாடி வந்து அவன் வந்து எதுவுமே இவர்கிட்ட எதுவுமே கேட்கல. போய் பின் கதவை திறந்து கெட்டின். இந்த நாவல் முழுக்க அவ்வளவு பேரும் இங்கிலீஷ் பேசுகிறார்கள். இந்த நாவல்ல ஏராளமா தமிழை விட ஆங்கிலம் எல்லாருடைய உரையாடல்களில் வந்து கொண்டு கெட்டின் என்று சொல்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. ஏன்னா பஸ் வரல, யாருமே இல்லை. யாரோ ஒருத்தன் பரிதாபப்பட்டோ அல்லது எதற்கோ கார்ல ஏற சொல்றான். இவள் கார்ல ஏறிக்கொள்கிறாள். கார் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்படியே ரசிக்கிறா. அந்த தண்ணி வந்து காரை விட மேல அடிக்குது. பயம் இல்லை, உற்சாகமாக போகிறாள். எப்ப அவளுக்கு திடீர்னு பயம் வருதுன்னா, இவ வீட்டை தாண்டி கார் போயிடுது. ஒரு இடத்துல இறக்கணும், இறங்கினா அவ வீட்டுக்கு போயிடுவா. போகும்போதுதான் அவள் வாயை திறந்து முதல் பேச, ஐயோ எங்க வீடு அங்கதான் என்று சொல்கிறார். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. கார் போய்கொண்டே இருக்கிறது. அவளுக்கு லேசான பயம் வருகிறது. பயத்தை மீறி ஒரு சுகம் இருக்குது. இப்படி ஒரு கார்ல அவ உட்காந்ததே இல்லை, இப்படி ஒரு ஸ்மெல் அவ ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு கார்ல ஒரு அகரகாரத்துடைய ஸ்மெல் மட்டும் அவ இதுக்கு முன்னாடி அவ எப்பயுமே கேட்டுக்கிறாள். ஒரு சுகந்த மனம் இந்த கார்ல வந்து ஒரு வசதியான இருக்கை இருக்குது. பின்னாடி அவ்வளோ பெரிய இடத்துல இவ மட்டும் உட்கார்ந்துக்கிறா. அப்படியே போனோடனே
அந்த ஹை கிரவுண்டில் வந்து ஒரு கார் 2-3 முறை வட்டமடிக்கிறது. லேசான பயம் வருகிறது. லேசான பயத்தை மீறிய லேசான ஒரு சௌரியம் இருக்கு. ரெண்டத்தையும் இந்த மனநிலைகளை ரொம்ப பிரமாதமாக ஜெயகாந்தன் எழுதுகிறார். டக்குனு கார் ஒரு இடத்தில் நிற்கிறது. அந்த காரை ஓட்டி கொண்டிருந்தவன் காரை வந்து பின்னாடி திறக்கிறார். திறந்து அந்த ஒரு ப்ளூ கலர் லைட் லேசாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவன் அப்படியே இந்த பெண்ணின் மீது கவிழ்கிறான். நம்மளே ரொம்ப நல்லா கவனிக்கணும். இட் இஸ் நாட் ஏ ரேப். இது ஒரு கற்பழிப்பு இல்லை. இவளால் ஒரு கற்பழிப்பு என்றால் உடனடியாக அதை தடுத்திருக்க முடியும், கட்டி இருக்க முடியும், சம்மதித்து இருக்க கூடாது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவள் வந்து எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அதற்கு சம்மதிக்கிறாள். அப்படியே எல்லாம் முடிந்து விடுகிறது. எல்லாம் fraction of the second. முடிஞ்ச அடுத்த செகண்டு இந்த பொண்ணு அப்படியே தலையில அடிச்சுன்னு ஓன்னு அழுகுறான். அவன் பதறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இவருடைய சம்மதத்தோடு தான் நடந்துச்சுன்னு இந்த நிமிஷம் வரல நினைக்கிறான். இவ அழுத பிறகு இல்ல, இவருடைய அந்த இன்னோசன்ஸை, இவருடைய அமைதியை, இவருடைய மௌனத்தை தாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஐயோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே. இந்த நாவலின் பல இடங்களில் பிரபு என்கிற பிரபாகரன் என்கிற பிரபு சொல்வான், நான் என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணை கூட ரேப் பண்ணதே கிடையாது. முதலும் கடைசியாக உன்னை கூட நான் ரேப் பண்ணல. நீ சம்மதிக்கிறேன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனால் நீ அழுத உடனே நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ சொல்லுவா, நான் எங்க ஆத்துல போய் என்ன சொல்லுவேன், எங்க அம்மாட்ட போய் என்ன சொல்லுவேன், யாராவது ஒரு பொண்ணு இத போய் வீட்டுல சொல்லுவாளா, அம்மாட்ட சொல்லுவாளா? ஆனா நான் எங்க ஆத்துல போய் என்ன சொல்லுவேன், எங்க அம்மாட்ட என்ன சொல்லுவேன், எங்க ஆத்துக்கு எப்படி போவேன் அப்படின்னு சொல்ல உடனே இவன் பதறிடுவான். அந்த கார் வந்து அவங்களுடைய தெரு மூலையில வந்து அவளை இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மழையினுடைய அப்படியே கையில டிஃபன் பாக்ஸு புத்தகங்களோடு வந்து கதறி அழுதுனே உள்ள வருவான். இப்போ கணேசன் என்று அவளுக்கு ஒரு அண்ணன் உண்டு. கணேசனுடைய மனைவி ஒருத்தி அந்த வீட்டுல உண்டு, அம்மா உண்டு. இவர்கள் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா இல்லை. அம்மா வந்து மழை சத்தத்துல அரிக்கன் லைட்டை ஏற்றி வைக்கிறா. அரிக்கன் லைட்டை அணைந்து கொண்டே இருக்கிறது. என்னாச்சுன்னு கத்தின்னு உள்ள ரூம்ல கூட்டின்னு போய் என்னாச்சுன்னு கேட்கிறா. எல்லா தகவல்களையும் சொல்றா. கார் நின்னது, நான் ஏறினது, வீட்டை தாண்டி கார் போனது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் கெட்டுட்டேன் என்று சொல்கிறார். அக்னி பிரவேசம் கதையை படித்த தமிழ் வாசகர்கள் எல்லோருக்கும் தெரியும். அக்னி பிரவேசத்தில் வருகிற ஒரு அம்மா உள்ள போய் ஒரு தவளை நிறைய தண்ணி எடுத்துன்னு வந்து அவ தலையில ஊத்தி, குழந்தை நீ சுத்தமாயிட்டதுன்னு சொல்லுவா. உன்னை அறியாம நடந்துச்சு, நீ வந்து தீட்டு பண்ணல, நீ சுத்தமாயிட்ட என்று வா வீட்டுக்கு என்று சாம்பிராணி புகை போட்டு அவளை உள்ள கூட்டுக்குவா. ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்களில் வருகிற இந்த அம்மா ஊரை கூட்டுவாங்க. ஐயோ, என் பொண்ணை யாரோ கெடுத்துட்டான், என் பொண்ணு கெட்டு போய் வந்திருக்கா என்று அந்த குடியிருப்பில் உள்ள எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பார்கள். சொன்ன பிறகுதான் அவளுக்கு தெரியும், ஐயோ நம்ம பொண்ணை நாமளே இப்படி தூஷிக்கிறோமே என்று. இல்ல, என் பொண்ணு இவ்வளவு நேரம் பொறுத்து மழையில நனைஞ்சின்னு வந்திருக்கான்னா நான் திட்டுறேன், எல்லாம் போங்க போங்க. அதுக்குள்ள அகர்ஹாரம் முழுக்க ஒரு காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பரவ ஆரம்பித்து விடும். இப்ப இந்த பொண்ணு அந்த நாவலில் ஒரு இடத்தில் வருகிறது. இந்த நாவலுக்கு 12 வருடம் பொறுத்துதான் இந்த நாவலுடைய அடுத்த பாகம் தொடங்குகிறது. அதில் ஜெயகாந்தன் எழுதுகிறார், கங்கா மூலமாக சொல்கிறார், அன்றைக்குத்தான் அவள் அம்மாவை கடைசியாக அம்மா என்று அவள் அழைத்திருப்பாள். கொஞ்சம் அவள் நிதானமாக இருந்திருந்தா இவள் வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைக்குரியதாக, இவ்வளவு துயரம் நிறைந்ததாக, இவ்வளவு கவலைக்குரியதாக, இவ்வளவு கண்ணீர் மல்கியதாக மாறி இருக்காது. அம்மாட்ட சொன்ன உடனே அவள் உடனே அவங்க அண்ணன் அந்த கணேசன் அவன் டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ரயில்வேல வேலை பார்க்குற ஒரு பிராமண வீட்டுல இருந்து ரயில்வேல வேலை பார்க்குற வெத்தலை பாக்கு போடுற ஒரு அண்ணன். 2 பேரும் தரன்னு இழுத்துன்னு வந்து அந்த மழையிலே விட்டுருவான். அம்மாவையும் மகளையும் 2 பேரும் உள்ள சேர்க்க மாட்டேன்னு கதவை சாத்துருவான். அப்படியே இவளுடைய வாழ்க்கை தலைகளாக மாறுகிறது. இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு இவள் ஆனந்த விகடனில் வந்த அக்னி பிரவேசம் என்கிற ஒரு கதையை வாசிக்க ஆரம்பிக்கிறாள். இவளுடைய கதையை யாரோ ஒருவர் எழுதியிருக்கிறார். தனக்கு மட்டும்தான் தெரியும்
அல்லது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைத்திருந்த ஒரு செய்தியை, ஒரு சம்பவத்தை, ஒரு வாழ்க்கை சிதறலை வேறு யாரோ ஒருவன் கவனித்திருக்கிறான், வேறு யாரோ ஒருவன் எழுதியிருக்கிறான். ஒருவேளை அவன்தான் இவனா என்று அவள் நினைக்கிறாள். ஒருவேளை தன்னோடு அன்றைக்கு அந்த உடல் உறவில் ஈடுபட்ட அவன்தான் ஆர்கேவி என்கிற பெயரில் எழுத்தாளனாக எழுதுகிறானோ என்று ஒரு நிமிடம் அவளுக்கு தோன்றுகிறது. ஆனால் அந்த கதையை படிக்க 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 அந்த கதையில் ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்தில் இவளுடைய அம்மா மாதிரி இல்லை அந்த கதையில் வருகிற அம்மா. அந்த அம்மா இந்த பொண்ணு போய் சொல்லி அழுகிற போது ஒரு குடத்து தண்ணி எடுத்து ஊத்தி, நீ சுத்தமாயிட்டது மகளே, மனசறிஞ்சு நீ தப்பு பண்ணல, நீ நல்லா ஆயிட்ட என்று வீட்டில் அழைத்துக்கொள்ளு. இவளுக்கு கேவி கேவி கதறி கதறி அழுது அந்த ஆனந்தவுடன் பத்திரிகையோடு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மூஞ்சில் அந்த புத்தகத்தை தூக்கி போடுறான். ஒரு கதை படி என்று சொல்லிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரா. அம்மா அந்த கதையை படித்து முடிக்கிறாள். தன் மகளின் கதையை யாரோ ஒருவன் எழுதியிருக்கிறான். அதில் ஒரு அம்மா வருகிறாள். தன்னை மாதிரி தன் மகளை அந்த அம்மா தூற்றவில்லை, தன்னை மாதிரி அந்த மகளை தெருவில் கூட்டின்னு போய் விடவில்லை. அகர்காரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து காரி துப்புகிற மாதிரி அந்த மகளை அவள் கைவிடவில்லை. அவள் ஒரு கோழி குஞ்சியின் இறகில் இளம் சூட்டில் அணைத்துக் கொள்ளுகிற மாதிரி அந்த குழந்தையை அணைத்துக் கொண்ட, நான் ஏன் என் குழந்தையை தெருவில் விட்டேன் என்று அந்த அம்மா கதறி கதறி அழுகிறார். ஒன்னும் சொல்ல, பல நேரங்களில் எழுத்தாளர்கள் அன்டோல்டான நிரப்பப்படாத இடங்களை வாசகனுக்கு விட்டு செல்வார்கள். அந்த மாதிரி தன்னுடைய கதைகளில் அதிகமாக பேசுகிற ஜெயகாந்தன் இந்த இடத்தில் மிக அமைதியாக மௌனமாக கடந்து போகிறார். அம்மா தன்னுடைய ஒன்று விட்ட அண்ணனான வெங்கட்ராம ஐயர் என்கிற ஒரு ஐயருக்கு மிக நீண்ட கடிதம் எழுதுகிறார். சீக்கிரமா வாங்க, ஒரு பத்திரிகையில் ஒரு கதை வந்திருக்கிறது, கங்காவின் கதையை யாரோ ஒருவன் எழுதியிருக்கிறான், வாங்க என்று இருக்கிறார். அந்த வக்கீலுக்கு 70 வயசு இருக்கும். அவரை வெங்கு மாமா என்று இவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் அழைக்கிறார்கள். அவர் பெயர் வெங்கட்ராம ஐயர், BABL. அந்த காலத்தில் ஒரு பஞ்சகச்சம் கட்டி ஆச்சாரம் தவறாத ஒரு பிராமணர்களுக்கே உரிய அந்த கம்பீரத்தோடும் அந்த மிக உயர்ந்த அந்த மனிதர் இவர் வீட்டுக்கு ஒரு டாக்ஸியில் வந்து இறங்குகிறார். 12 வருஷம் பொறுத்து. ஆனால் கங்காவுக்கு வெங்கட்ராம ஐயர் புதிது இல்லை. ஏனென்றால் அவங்க அண்ணன் இவங்க 2 பேரையும் வெளியே தள்ளி கதவை சாத்தினா பாருங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வெங்கட்ராம ஐயருக்கு தொலைபேசியில் பேசிதான் அவர் வந்து கங்காவை தன் வீட்டுக்கு அழைத்து போகிறார். தஞ்சாவூர்ல இருக்காரு. முதல் வெங்கட்ராம ஐயர் கங்காவை அவருடைய தோளில் கை போட்டு, ஒரு கல்லூரி படிக்கிற பொண்ணு, அவர் இவருக்கு 70 வயசு, வாடா குழந்தை, என் வீட்டுல நான் வளர்க்குறேன் என்று கூட்டின்னு போகிறாரு. வெங்கட்ராமர் ஐயர் தான், வெங்கு மாமா தான் இவரை போகும்போதே அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க, அந்த வீட்டுல ஒரு மாமி இருப்பா, அந்த மாமிக்கு நாங்கெல்லாம் வச்சுக்கிற பேரு வாழும் நாகம், உயிரோட இருக்கிற நாகம்னு பேரு. தப்பி தவறி கூட அந்த மாமி கிட்ட பேச்சு கொடுத்துறாத, அந்த மாமி முகத்தை பேசுறாத, பாத்துறாத என்று சொல்லி அனுப்புகிறாரு. நம்மளே ஒரு மனுஷன் மேல இந்த மாதிரியான இமேஜஸ் இதுல அப்படி சொல்றாங்கன்னு அதுலயே நாம வந்து அந்த பொது புத்திக்கு ஆளாயிட்டோம்னா அவ்வளவுதான் வாழ்க்கை நரகம். நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த கங்கா வந்து அந்த மாமியை பார்க்கவே மாட்டா. அவங்க வீட்டுலதான் இருப்பா, அவங்க வீட்டுலதான் சாப்பிடுவா, அவங்க வீட்டுலதான் காப்பி குடிப்பா, அவங்க வீட்டுலதான் தூங்குவா. ஆனா அந்த மாமி கண்ணில் படாத இருப்பா. ஒரு நாள் ஒரு புறக்கடையில் கங்கா உட்கார்ந்துக்கும் போது அந்த மாமி வந்து நிற்பா. என்ன பண்றது, ஏஞ்சி ஓடலாமா இல்ல இங்கிருந்து மறைஞ்சிடலாமா என்று நினைக்கும் போது அந்த மாமி ரொம்ப பிரியமாக ஒரு கையை பற்றுவாள். குழந்தை எங்கேயும் போகாத. அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வாழும் நாகத்தினுடைய கைகள் மாதிரி இந்த கைகள் இல்லையே, ஒரு பூவின் மென்மை இந்த கைகளுக்கு இருக்கிறது. இவ்வளவு பிரியமான இந்த முகத்தில் சாந்தமும் அருளும் கருணையும் நிரம்பி வாழ்கிற இந்த முகத்தையா நான் வந்து வாழும் நாகன் நினைச்சிட்டேன் என்று முதல் முறையாக அந்த மாமியை அவ்வளவு க்ளோஸ் அப்ல அவள் ஏறெடுத்து பார்க்கிறாள். அந்த மாமி சொல்றா, குழந்தை அப்படிலாம் ஒண்ணுமில்லடா, நான் வாயை தந்து இந்த வீட்டுல இந்த ஆத்துல நான் வாயை தந்து ஒரு நாள் கூட பேசதே இல்லை. இந்த கங்கா என்கிற தன்னுடைய மகளை ஒத்த அந்த பெண் முன்னாடி தன்னுடைய பிளவுஸை கழட்டி தன்னுடைய முதுகை அந்த மாமி காமிக்கிறார். முதுகு முழுக்க பெல்ட்ல அடிச்ச அடி, ரத்தம் கண்ணி போயிருக்கு. நேத்து ராத்திரி கூட அடி வாங்கியிருக்கா. ஆனால் அந்த வீட்டிலேயே இருக்கிற கங்காவுக்கு இது தெரியவே தெரியாது.
அவ்வளவு அடியும் உதையும் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உலக பார்வையில் வெங்கட்ராம ஐயர் எவ்வளவு மேன்மையான மனிதன். வெங்கட்ராம ஐயர் கோர்ட்டுக்கு போனா பல ஜட்ஜுகளே ஏஞ்சி நின்று மரியாதை கொடுப்பார்கள். அவ்வளவு மரியாதையும் கம்பீரமும் உள்ள ஒரு ஐயர் தன்னுடைய மனைவியை தினந்தோறும் அடித்து உதைத்து சித்திரவதை பண்ணுகிற காரணமே இல்லை. உண்மையிலேயே அது வாழும் நாகம்லாம் இல்லை, அது ஒரு புழு மாதிரி அந்த வீட்டில் அந்த மாமி இருப்பதை அன்றைக்குத்தான் உணர்ந்து கொள்வாள். அதற்கு பிறகு மாமா அந்த வீட்டில் இல்லாத எல்லா தருணங்களிலும் அந்த மாமிதான் கங்காவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான தோழியாக, உரையாடுவதற்குரிய தோழியாக மாறி போகிறார். இந்த மாமா தான் கங்காவை படிக்க வைக்கிறார். இந்த மாமா தான் கங்காவை காலையில் காஃபி கொடுத்து எழுப்புகிறார். இந்த மாமா தான் கங்காவுக்கு வாக்கிங் போக கற்றுக் கொடுக்கிறார். ஜெயகாந்தன் மிக மிக நுட்பமாக இந்த கேரக்டரை செதுக்குகிறார். இந்த வெங்கட்ராம ஐயர் என்கிற நண்பர்களே, வயது, உடை, கம்பீரம், அந்தஸ்து, இது எல்லாம் மனித மனதிற்குள்ளாக இருக்கிற வக்ரத்தை மூடி மறைக்கிற ஆயுதங்கள் என்பதை எப்பொழுதும் ஒரு எழுத்தாளன் கற்று வைத்திருக்கிறார். அந்த கதையில் காலையில் 5 மணிக்கு வெங்கு மாமா பெட்ல படுத்துனுகிற கங்காவை எழுப்புவார். அப்படியே அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அதுல தட்டி எழுப்புவார். அவ அப்படியே பதறி அடித்து, காலையில அப்பாவியா படுத்துங்கிற ஒரு பெட்ரூம்ல படுத்துங்கிற ஒரு பெண்ணை தட்டி எழுப்புனா வாரி சுருட்டின்னு எழுந்திருப்பாங்க. வாரி சுருட்டி எழுந்திருக்கிற போது அவருடைய தெரிகிற அவருடைய ஆடை விலகல்கள் எல்லாமும் இந்த மாமாவுக்கு அன்னைக்கு காஃபிக்கு பதில் ஒரு மிகப்பெரிய உள்ள பருகுகிற ஆகாரமாக இருக்கும் என்பதை கங்கா மட்டுமே உணர்ந்திருப்பார். அந்த மாமி கூட தெரியாது. ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் நாளில் அந்த மழையில தான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்த அந்த நாளில் இருந்து கங்காவை தொடாமல் அந்த மாமா பேசினதே இல்லை. அவருடைய தோலை பிடித்து பேசுவார், அவருடைய கையை பிடிச்சி பேசுவார், அவருடைய தலையை வருடி கொடுப்பார், அவளை எப்போதும் அணைத்துக் கொள்வார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொடலின் போதும் அவள் தன்னை குறுக்கிக் கொள்வார். இந்த மனுஷன் கையிலிருந்து நான் விலகி போய்விட்டால் இந்த மனுஷனுடைய ஒவ்வொரு அணைத்தலின் போதும் ஒவ்வொரு அருவறுப்பின் போதும் அவளுக்கு தோன்றுவது, இந்த ஆள் தானே நாம் அனாதையாக நின்று போது கூட்டு வந்தவன், இந்த ஆள் தானே நம்மளுக்கு தூக்கத்தில் காஃபி போட்டு கொடுத்தவன், இவன் தானே நம்மள MA எக்கனாமிக்ஸ் படிக்க வச்சவன், இவன் தானே நம்மளை வாக்கிங் கூட்டு போனவன், நம்ம உலகத்தின் எல்லா செய்திகளையும் இவன் தானே நமக்கு புகட்டினவன். ஆனால் இவன் ஏன் இவ்வளவு அர்ப்பனாக இருக்கிறான்? ஆனால் இவன் இவ்வளவு அர்ப்பனாக இருக்கிறான் என்கிற செய்தி கங்காவுக்கு மட்டும்தான் பாஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. அவர்களை பொறுத்தவரையிலும் கங்கா அவருடைய பேத்தி வயது உள்ளவள் அல்லது மகள் வயது உடையவள். ஒரு தாத்தாவும் பேர குழந்தையும் வாக்கிங் போகிறார்கள் என்று உலகம் நம்புகிற ஒவ்வொரு வினாடியிலும் அந்த தாத்தாவின் கைகள் இவருடைய உடம்பின் மீது, இவருடைய வளர்ந்த உடம்பின் ஒவ்வொரு இடத்திலும் அருவருப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அந்த நாவலின் ஒரு இடத்தில் சொல்கிறார், நாங்கள் வாக்கிங் போகும் போதெல்லாம் ஒரு அம்மா தன்னுடைய பெரிய நாயை கூட்டுன்னு ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி வாக்கிங் வருவார்கள். நான் அந்த அம்மாவுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், லேடி வித் டாக் என்று பெயர் வைத்திருக்கிறேன். அந்த அம்மா எனக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்களா என்று அவள் யோசித்து பார்ப்பாள், ஏ லேடி வித் டைகர். இந்த மாமாவுக்கு டைகர் என்று பெயர். அவருடைய கோர்ட்ல வாக்குவாதத்தில் அவ என்னை நுட்பமாக கவனித்திருந்தால் நான் ஒரு புலியை கூட்டின்னு தினந்தோறும் வாக்கிங் போறேன் என்பதை அவள் புரிந்திருப்பார்களா? அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல கூட அந்த ஒரு ஷார்ட் பார்த்தேன். அந்த அம்மா ஒரு நாயை கூட்டின்னு ஒரு வாக்கிங் போவா, இந்த மாமா அப்படி பாப்பா, ஒரு புலியை கூட்டின்னு நான் ஒரு வாக்கிங் போறேன் என்று. இப்போ 12 வருஷம் பொறுத்து அம்மா லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதி, அண்ணாவா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, பாவம் தான் அந்த அம்மா கனகம் அவ பேரு, அவருடைய நிலைமை யோசித்து பாருங்களேன். தானே தான் பொண்ணை வேணும்னே இல்லை, ரொம்ப பல்லவன் எனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார் மத்தியானம் பேசும்போது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் தான் 2 பேரும் சேர்ந்து கூட அந்த நாவலை ஒரு தடவை விவாதிச்சுன்னு அப்ப அவர் சொன்னாரு, அந்த எழுத்தாளன் RKB இந்த கதையை எழுதுகிற போது அந்த அம்மா தலையில ஜலத்தை கொட்டி அவளை சுத்தமாக்கிட்டா. ஏன்னா அவன் எழுத்தாளன்.
இந்த அம்மா நான் கெட்டிட்டேன்னு சொன்னப்போ ஊரை கூட்டிட்டா. ஏன்னா இவள் சாதாரண மனுஷி. இந்த சாதாரண மனுஷிக்கு இருக்கிற எந்த கான்சியஸும் இல்லாத நம்ம பொண்ணு தானே, அவ பேர் கெட்டுருமே. ஒரு எழுத்தாளருக்கு அப்படி இல்லை, அவன் ரொம்ப கான்சியஸான அறிவுஜீவி. ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அறிவுஜீவியாக இல்லாது இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு தோணும். நான் சாத்தன் சாமி சொல்றேன், யோ ஒரு எழுத்தாளன்றவன் அறிவுஜீவியா இருக்கவே கூடாதியா, முட்டாளா இருக்கணையா, அப்பதான் அவன் எழுத முடியும் என்று சொல்லுவார். ஒரு குழந்தை மாதிரி இருக்கணையா, அல்லது அவருடைய பாஷையில் அவர் முட்டாளா இருக்கணையா. ஆனால் ஒரு எழுத்தாளர் கான்சியஸா ஒரு பொண்ணை காப்பாற்றுறான். ஆனா ஒரு அம்மாவுக்கு, பெத்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை வேணும்னேவா வந்து இவ்வளவு தெருவில் இழுத்து விட்டா இல்லை. அந்த நேரத்தில் அவளுக்கு அதை மறைக்கணும். இதனால என்னென்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்பொழுது வெங்கு மாமா சென்னைக்கு வந்து விடுகிறார். அவர் வர கரெக்டா 5 மணிக்கு எக்மோர்ல வந்து இறங்குவாரு, டாக்ஸி பிடிப்பாரு, வீட்டுக்கு வருவாரு. காலையில வரும்போதே அவருக்கு ஒரு காஃபி இருக்கணும். கனகம் காஃபி போட்டுருவா. குழந்தை என்ன பண்றா அப்படின்னு கேட்பாரு. தூங்குறா. அவருக்கு தூங்குறான்னு உடனே தலைவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். ஏன்னா போய் அடுத்த கன்னத்துல தட்டி எழுப்பாரு. குழந்தை எந்திரடி, வாக்கிங் போலாம். அவளுக்கு ஆசிட் அப்படி கன்னத்துல தட்டும் போது, நான் இதுல ஆசிட் தடவி எடுத்துன்னு வந்துக்கிறியடான்னு தோணும். ஒரு நாள் கூட அந்த கதையில் அவர் வந்து அவளை தொடாத. அப்ப நீங்க கேட்கலாம், சார் இவ்வளோ தூரம் அந்த ஆள் வந்து அவளை வந்து அட்ராசிட்டி பண்றான், இவ வந்து உடனே ரியாக்ட் ஆகல. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், தியாகம். படிக்க வச்சுக்கிறாரு, மாமா காஃபி கொடுத்துக்கிறாரு, மாமா வாக்கிங் போக கூட்டின்னு போய்க்கிறாரு, மாமா உலகத்தை காட்டுகிறாரு, மாமா இன்னைக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிக்க வச்சுக்கிறாரு. இன்னைக்கு கங்காவுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? எல்ஐசி மாதிரி ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், மிகப்பெரிய பதவியில் இருப்பா. அவளுக்கு கீழே தான் அந்த ஆபீஸே இயங்கும். பொருளாதார ரீதியாக அவ்வளவு உச்சத்திற்கு போயிருப்பாள். அதற்கெல்லாம் இந்த மாமா தான் காரணம். இந்த மாமாட்ட உடனடியா அப்படி ரியாக்ட் பண்ண முடியல. அப்போ இவ சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்திருக்கும் போது மாமாவும் அம்மாவும் உரையாடலில் ஈடுபட்டிருப்பார்கள். மாமா வந்து இந்த கதை எழுதினால ஆர்கே விஸ்வநாத சர்மா அவர் பேரு, அவனை கண்ணாபின்னான்னு திட்டுனுப்பார். அவர் பாஷையில சேரி பாஷை. அந்த லெவல்ல இறங்கி இவெல்லாம் கம்நாட்டி நல்லா இருப்பானா, பொண்ணை வந்து தண்ணியை ஊத்தி சுத்தமாயிட்டேன்னு உள்ள கூட்டின்னு போலாமா, கனகன் நீ எவ்வளவு உன்னதமா இருந்துக்கிற, ஒரு தப்பான பொம்பளை தான் அப்படி உள்ள கூட்டின்னு போவான்னு சொல்லுவார். நீ தப்பான பொம்பளை இல்லை, யோக்கியமான பொம்பளை. அதனால்தான் ஊரை கூட்டி எல்லாரும் சொல்ற, நீ வேதம் கத்தவ, நீ சாஸ்திரத்தின்படி வாழறவ, நீ வந்து நம்முடைய ஆச்சாரங்களை பாதுகாக்கிறவ, அதனால்தான் நீ வந்து உன் பொண்ணா இருந்தாலும் உலகத்துக்கு சொல்லிட்ட. அந்த கதை எழுதின கம்நாட்டி மாதிரி, கம்நாட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு, இந்த கதை எழுதின கம்நாட்டி மாதிரி நீ இருந்ததுன்னா இப்படிதான் மறைச்சு வச்சு வாழ்ந்திருப்ப. அது மாதிரி யார் செய்வாங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூஷன் விடுதி நடத்துறாளா அவ தான் செய்வா. அப்ப அம்மாவுக்கு திருப்தியா, எப்பா நம்ம நல்லதுதான் செய்யும். மனம் வந்து மாறி மாறி தானே வருது. ஓ நம்ம பொண்ணுக்கு நம்ம ஊரை கூட்டுனது நல்லதுதான் பழகுது, நம்ம அப்படியே கூட்டின்னு போயிருந்தா நாம இந்த குளத்துல பிறந்தே இருக்கக்கூடாது பழகுது என்று இந்த உரையாடல் ஃபுல்லா கங்கா வந்து கேட்டுனே இருக்கா, நிக்கிறா. நின்றுட்டு இப்போ நேரடியாக மாமாவுக்கும் கங்காவுக்கும் ஒரு விவாதம் வருது. மாமா வந்து பயங்கர ஒரு மாஸ்டர் தான் அந்த கதையை எழுத முடியும். பிளேட்ல நடக்கிற மாதிரி நடக்கிறார். ஏன்னா கொஞ்சம் கங்கா வெறுக்கிற மாதிரி பேசிட்டா, தலைவன் எங்க வீட்டுக்கே வராதரான்ட்டா நம்ம வாழ்க்கையே போச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கனவுல வாழ்ந்துனேங்கிறார், ஒரு ட்ரீம் சொசைட்டில கங்கா மேல வாழ்ந்துனேங்கிறார். அதுக்காக கங்காவை கண்டிக்காமலும் இருக்க முடியாது. நம்முடைய ஆச்சாரங்கள் கனகத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அவர் வந்து ஒரு டிஸ்கஷன்ல சொல்லுவாரு, அந்த அன்னைக்கு நடக்கிற ஒரு ஹீட் டிஸ்கஷன்ல சொல்லுவாரு, நீ போய் உன்னை கெடுத்தான்ல அவங்ககிட்ட, நான் தான் கங்கா, நான் தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால் கெடுக்கப்பட்டவன் சொல்லிப்பாரு. அவன் வந்து உன்னை ஏத்துக்குவானா? அவன் யார் கூப்பிட்டாலும், அதுவும் யார் இவ்வளவு பெரிய கார்ல கூட்டின்னு போய் கூப்பிட்டாலும் உடனே நீ அந்த கார்ல ஏறிக்கிற பொண்ணுன்னு தான் உன்னை நினைப்பான். எவ்வளவு பக்ரம், எவ்வளவு கீழ்மை. இவர் படிச்ச லா, இவர் சந்திக்கிற கேஸ் எல்லாம் எப்படி இருக்கு. இவளுக்கு வந்து பயங்கர ப்ரோ காயினே இருப்பா. அதை கேட்டு கேட்டு இந்த உலகத்தில் நீ என்ன பண்ணலாம் கங்கா, இனிமேல் நேரடியா சொல்ற, நீ என்ன பண்ணலாம், ஒருபோதும் நீ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அதிகபட்சமாக நீ யாராவது ஒருத்தனுக்கு வற்பாட்டியா இருக்க முடியும், அவ்வளவுதான். 12 வருஷங்கள் வற்பாட்டியாக இல்லாதவும் எதுவுமே இல்லாத ஒரு காதல் வயப்படாமல் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக அப்படியே ஒரு துறவி மாதிரி வாழ விரும்புகிற அந்த பெண்ணை ஒரு தேலின் கொடுக்கு மாதிரி அந்த மாமா கொட்டி கொண்டே இருப்பார். இவளுக்கு முதல் முறையாக இன்றைக்கு தோன்றுகிறது,
நாம் கெடுத்தவனை கூப்பிட்டு நான் தான் உன்னால கெடுக்கப்பட்டவன்னா அவன் நம்மளை என்ன நினைப்பான்? புதிய தமிழில் அதுவரை யாரும் சிந்திக்காத ஒரு புதிய கோணத்தில் கங்கா யோசிக்க ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு யாரை போய் தேடுவ இந்த இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல? அப்படி ஒரு கார், அவ்வளவு பெரிய கார், அவளுக்கு நல்லா அந்த காரை மட்டும் அடையாளம் இருக்கும். மொத்தத்திலே மெட்ராஸ்ல அந்த மாதிரி கார் ஒரு 4-5 கார் இருந்தா அதிகம். அப்போ அந்த கார் எங்கேயாவது கிராஸ் ஆகுறா என்று பார்க்கிறார். ஒரு நாள் அலுவலகத்தின் மேல இருந்து பார்க்கிறார். இவ பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த மாதிரி ஒரு கார் போகிறது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது. ஒருவேளை அவன் இன்னைக்கு செத்துட்டானோ என்று அவளுக்கு தோன்றுகிறது. எல்லாமே மன பிரமைகள் தான், அப்படிலாம் இல்லை. அவளுக்கு புதிதாக ஒரு யோசனை தோன்றுகிறது. பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ணுகிறாள். இந்த அக்னி பிரவேசம் என்கிற கதையை எழுதின எழுத்தாளன் யார் என்று கேட்கிறார். ஆர்கே. அவருடைய அட்ரஸ் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறாள். போன் நம்பர் கிடைக்குமா என்று கேட்கிறாள். பத்திரிகை ஆபீசர் சொல்றாங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது, அவர்கிட்ட கேட்கணும், அவருக்கு சம்மதமான்னு கேட்கணும். சம்மதம் என்று கேட்டவுடன் அவங்க அட்ரஸ் எல்லாமே இவளுக்கு கிடைக்கிறது. யாரோ ஒருத்தனுக்கு இந்த இன்சிடென்ட் தெரிந்திருக்கிறது. ஒருவேளை அவன்தான் இவனா என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவனாகவும் இருக்கலாம், இல்ல மூன்றாவதாக நமக்கு தெரியாத ஏதோ 2 கண்கள் இந்த விஷயத்தை பார்க்காம ஒருத்தனால இந்த கதையை எழுதியிருக்கவே முடியாது. அவள் ஒரு குறுக்கு சந்தில் புந்து ஒரு சின்ன அகர்காரத்துக்குள்ளாக நடந்து கொண்டே இருக்கிறாள். அதுக்குள்ள ஒரு ஒன்று குடுத்தனத்துக்குள்ளாக அந்த ஆர்கேவி இருக்கிறார், விஸ்வநாத சர்மா இருக்கிறார். அவரை பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையான மனுஷனா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மனுஷனாக இருக்கிறார். அவரை பார்த்த உடனே உட்காந்து 2 பேரும் உரையாட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் மன ரீதியாக தான் ஒரு எழுத்தாளன், தன்னை சந்திக்க இவ்வளவு பெண்கள் வருவார்கள், இவ்வளவு மனிதர்கள் வருவார்கள், இவ்வளவு விவாதம் நடக்கும் என்கிற பெருமிதத்தோடு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பொண்ணு அக்னி பிரவேசம் கதையை பற்றி அவரோடு பேச ஆரம்பிக்கிறது. இதுவரையிலும் யாரும் பேசாத ஒரு கோணத்தில் இந்த ஒரு பெண் தான் பேசுகிறார். ஏன்னா இது இவள் கதை. அப்படிலாம் அவ ஆரம்பிக்கல. என் கதையை எப்படி சார் நீங்க எழுதுனீங்க அப்படிலாம் கேட்கல. ஆனால் எல்லாரும் ஏன் சார் இப்படி ஒரு முடிவு எழுதுனீங்க அப்படிலாம் கேட்பாங்களா? அப்படி இல்லை. இவள் உரையாடல் வேறு ஒரு தளத்தில் இருக்குது. நீ எங்கடாமா வேலை பார்க்குற கேட்கிறார். நான் இந்த மாதிரி இந்த பில்டிங்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஆகிறேன். 1000 ரூபாய்க்கு அப்போ 4 டிஜிட் சம்பளம், மிகப்பெரிய சம்பளம். 30 ரூபாய்க்கு சென்னையில் ட்ரிப்ளிகன்ல அவ்வளவு பெரிய வீடு வாடகைக்கு கிடைக்கிற காலத்தில் இவளுக்கு 1000 ரூபாய் சம்பளம், தனி பியூன், எல்லாம் உண்டு. எல்லாமே அவள் கூட பேசுகிறாள். அப்போ அவள் துணிந்து கேட்கிறாள், இந்த கதையை நீங்கள் எங்கு பார்த்தீர்கள், எப்படி எழுதுனீங்க? இந்த கல்லூரியில இந்த பொண்ணு தெரியல, இந்த கல்லூரியில் நான் லேப் அட்டெண்டரா வேலை பார்க்கிறேன். அந்த மழையில் நான் வெளியில் வந்து நின்று கொண்டிருந்தேன். அந்த காரில் அந்த பெண் ஏறினதை நான் பார்த்தேன். இந்த கதையினுடைய கிளைமாக்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் என் கற்பனை. அது மட்டும்தான். அந்த தண்ணி ஊத்தி அம்மா கூட்டின்னு போயிடறாள். ஏன்னா இவ வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. மற்றது எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் எழுதினேன். அதற்கு கொஞ்ச நாள் பொறுத்து அந்த காருக்கு உரியவன் எங்கள் கல்லூரிக்கு வந்தான். உனக்கு தெரியுமா குழந்தை, நான் இன்னொன்னு சொல்கிறேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே கார் எங்கள் கல்லூரிக்கு வந்தது. நான் ஆச்சரியமாக லேப் அட்டெண்டர், நான் ஓடி போய் அவனை பார்த்தேன். இப்பொழுது அவன் இந்த நகரத்தினுடைய கனவானாக இருக்கு. ஆமா, டை கட்டி கொண்டு இருக்கிறான், ஷூ போட்டுக்கிறான், அப்படியே ஊர்ல மிகப்பெரிய மனுஷனாக இருக்கிறான். பிரபு அசோசியேட்ஸ் என்று மிகப்பெரிய கம்பெனி அவனுக்கு இருக்கிறது. அவன் பெயர் பிரபு என்பது முதல் முறையாக கங்காவுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நம்ம கல்லூரி, இந்த கல்லூரிக்கு எதுக்கு வந்தான்? அவனுடைய பொண்ணை சேர்க்க வந்தான். ஓ, இதே பெண்கள் கல்லூரியில அவன் பொண்ணும் சேர்ந்திருக்காளா? மறுபடியும் என்னைக்கா ஒரு நாளைக்கு மழை பெய்யுமா என்று அவளுக்கு தோன்றுகிறது. ஒரு அடைமழை பெய்யுமா? எல்லா பெண்களும் பஸ் ஏறி போயிட மாட்டாங்களா என்று அவளுக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள் எங்க நம்ம நிக்கிறோம் என்பது தெரிய ஆரம்பிச்சு. அது வரலாம், அது கூட தெரியல. ஒரு காற்றில் பறக்கிற ஒரு கிழிந்த பேப்பர் மாதிரி சுற்றி கொண்டிருந்த அவள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதுசா 2 விஷயம் தெரிந்திருக்கிறது. தன்னோடு அன்னைக்கு உறவில் இருந்தவன், கற்பழித்தவன் இல்லை, தன்னோடு அன்றைக்கு உறவில் இருந்தவன் பெயர் பிரபு. அவனுடைய முழு பெயர் பிரபாகரன். அவன் இந்த ஊரின், சென்னையின் மிக பிரபலமான ஒரு கம்பெனியினுடைய சேர்மன். அவனுக்கு இன்றைக்கும் அந்த படகு கார் இருக்கிறது. அவன் மிகப்பெரிய கனவானாக மாறி இருக்கிறான். அவன்தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அவளுக்கு அலுவலகத்தில் உட்கார்ந்த உடனே ஒரு நட்பாசை வருகிறது. அவங்ககிட்ட பேசி பார்க்கலாமா என்று சொல்லுகிறது.
இது கிட்டத்தட்ட இந்த புத்தில் தான் பாம்பு இருக்கிறது என்று தெரிந்து அந்த புத்துல அப்படியே முழு கையும் விட்டு பார்க்கறது. பார்க்கலாம் என்ன ஆயிடுது, பாம்பு தானே கடிக்கும், ஏற்கனவே தான் நான் செத்துட்டேன், செத்தா என்கிற ஒரு மனநிலை. மனிதர்களுக்கான இந்த மனநிலை மாறி மாறி மனிதர்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். கங்கா ஆபீஸ் போயிட்டு அவன்கிட்ட கேட்கிறா, இன்னும் பிரமாதமான ஒரு இடம் இருக்கிறது, அந்த எழுத்தாளனோடு பேசி கொண்டிருக்கும் போது அந்த எழுத்தாளன் சொல்கிறான், நீ அவனை பார்க்கணும்னா, ஏன்னா இவன் வந்து அப்படி ஒரு கதை நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லும்போது தன் தரப்பு நியாயத்தை சொல்வதற்காக சொல்ற, இல்ல இப்படி ஒரு நடந்துச்சு, இது கதை இல்ல நிஜம், நீ அவனை தெரிஞ்சுக்கணும் தானே குழந்தை, ஒரு நிமிஷம். ஒரு சோவினர் போய் எடுத்து வந்து காட்டுறான், இது அவனுடைய கம்பெனியினுடைய ஆண்டு விழாவுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுனாங்க, இவன் தான் அவன் என்று போட்டோவே காமிக்கிறான். இவர் ரொம்ப நைஸா அந்த போட்டோவை எடுத்துன்னு வந்துடுறான். அதுல கம்பெனி போன் நம்பர், வீட்டு போன் நம்பர் எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு போன் பண்றா, டங்கால் பண்றா. டங்காலை மஞ்சு எடுக்கிறார், அவனுடைய பொண்ணு எடுக்கிறார். யாரு அப்படின்னு கேட்க, இப்ப என்ன சொல்றது, நீண்ட இப்ப நிலவுது இல்ல அதே மௌனம் அவர்களுக்குள் நிலவு. யாரு என்று கேட்கிறாள். நான் கங்கா. கங்கானா தயவுசெய்து வீட்டு நம்பருக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, ஆபீஸ் நம்பர் கூப்பிடுங்க என்று மஞ்சு சொல்கிறாள். இல்லை நம்ம பிரபுவோட பேசணும், அவர் இல்லை பிசினஸ் விஷயமா பெங்களூர் போய்கிறார், எப்போ வருவாரு, வர டைம் தான், ஏர்போர்ட்டுக்கு கார் போயிருக்கு, வந்த உடனே பேசுங்க என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே பிரபு உள்ளே நுழைகிறான். அப்பா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு போன் பண்றாங்க, இவங்களெல்லாம் வீட்டுக்கு போன் பண்ண வேணாம் சொல்லுங்க, ஆபீஸ் விஷயத்த ஆபீஸோட வச்சுக்க சொல்லுங்க என்று போன் ரிசீவரை பிரபு கிட்ட கொடுத்துட்டு மஞ்சு மாடி ஏறி போய் விடுகிறாள். பிரபு, ஹலோ பிரபு ஹியர். 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அடை மழையில் இவன் குரலை அவள் கேட்டதே இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொட்டுகிற மழையில் இவன் உருவம் அவளுக்கு மங்களாக ஞாபகம் இருக்குது. இவன் பெயர் தெரியாது, ஒன்றொன்றாக இந்த ஒரே நாளில் தெரியாது. அவன் பெயர் பிரபு. அவனுடைய குரலை ஹலோ பிரபு ஹியர் என்று கேட்க ஆரம்பிக்கிறாள். அவள் முதல் அவங்ககிட்ட பேசுறா, என் பெயர் கங்கா. இந்த கங்கா என்று அவன் கேட்கிறான். தயவு செய்து ரிசீவரை வச்சிடாதீங்க என்று கெஞ்சுகிறாள். ஏதாவது பிசினஸ் கால் அது இதுன்னு ரிசீவரை வச்சிடாதீங்க, என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் நேரா பார்த்தா என்னை கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், தயவு செய்து ரிசீவரை வச்சிடாதீங்க, நேரா பார்த்தனா நம்ம என்ன அவ்வளவு இன்டிமேட்டா என்று அவன் கேட்கிறான். இல்ல பார்த்தா முடிவு பண்ணலாம், சொல்லுங்க எங்க சந்திக்கணும் என்று அவன் கேட்கிறான். யாரோ ஒரு இளம் பெண் தன்னுடைய தினந்தோறும் தன்னோடு வந்து விழுகிற ஒரு இளம் பெண்களில் யாரோ ஒருத்தி. ஏனென்றால் அந்த எழுத்தாளன் சொல்கிறான், இந்த ஒரு கதை தான் அக்னி பிரவேசத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் இன்னொரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன், அதற்கு பெயர் அஸ்வமேதம். அந்த கதையில் இவனை தேடி எத்தனை பெண்கள் போய் தாங்களே விழுந்தார்கள் என்பதை பற்றி எழுத போகிறேன் என்று அவன் சொல்லியிருக்கான். அதில் ஒருத்தி இவள் என்று அவன் நம்புகிறான். அவன் வந்து ரொம்ப கிளீனா அவன்கிட்ட சொல்றான், எங்க மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றா, நாம மீட் பண்ண அதே இடத்துல என்று சொல்கிறான். நாம மீட் பண்ண அதே இடத்துலன்னா அதே ஹை கிரவுண்ட்ல 3 ரவுண்ட் அடிச்சுட்டு நீங்க நில்லுங்க, நான் வருகிறேன் என்று சொல்லுகிறாள். பயங்கரமான குழப்பம், பயங்கரமா அப்படியே ஆடி போறான். இன்னைக்கு சாயங்காலம் அதே டைம் 6 மணிக்கு நான் வந்துடுறேன். 6 மணிக்கு கரெக்டா போறா. அந்த பெரிய கார் வந்து நின்று கொண்டு இருக்கிறது. அப்படியே அந்த காரை நோக்கி போகிறார். வரும்போது லெனின் சார் ஒரு தகவல் சொன்னாரு, லட்சுமி தான் அந்த கேரக்டர் நடிச்சாங்க. அப்படி லட்சுமி வந்து ஒரு ஃபுல் மேக்கப்ல, ஃபுல் மல்லிகைப்பூ அப்படி வச்சு ஒரு பிரமாதமான ஒரு கவர்ச்சிகரமான சாரி கட்டி அப்படி வந்து அங்க நின்னாங்களாம். அப்ப ஜேகே அந்த ஷூட்டிங் பார்க்க போயிருந்தாராம். நான் படம் எப்படி, அவர் சொன்னாங்க, ஏற்கனவே முதல் இரவு முடிஞ்சிடுச்சுமா அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ மேக்கப்பா வேலை, சாதாரண ஒரு நில்லு அப்படின்னு. அது மாதிரி இந்த கதையில வந்து ஜேகே அப்படிலாம் எழுதல, ரொம்ப சாதாரணமா இவ போய் அங்க நிப்பா. இவன் அப்படியே ஸ்டேரிங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த கார் ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்ப்பான். அப்படியே 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்து கொள்வார். அந்த இன்சிடென்ட் வந்து இந்த தருணம் இருக்குல்ல, இந்த தருணம் ஒரு எழுத்தாளன் ஒரு சமூகத்தை தன்னுடைய மனதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வழிநடத்த போகிறான் என்று நமக்கு பதைப்பாக இருக்கும். இப்ப இவன் கையில தான்
இவன் எப்படி வென்றாலும் எழுதலாம். அவங்க 2 பேரும் பார்த்துக் கொள்கிறார்கள். அவ எந்த விதமான பயமும் இல்லாமல் முன் கதவை திறந்து உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுன்றான். இவன் வந்து காரை ஸ்டார்ட் பண்றான். கொஞ்சம் அவன் வந்து திருப்பி இவளை ஒரு கேள்வி மட்டும் கேட்டுனேக்கிறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். இந்த கதையில எனக்கு 2-3 சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது. என்னன்னா, ஜெயகாந்தன் நண்பர்கள் தான் அதுக்குதான் பதில் சொன்னோம். ஒண்ணு வந்து, இந்த கதையில இந்த கார் நிக்குது இல்ல, அது கூட ஒரு 2-3 கார் வந்து லைட் அடிச்சு நின்னா அந்த எல்லா காருமே ஐயருங்க கார் ஆகுது. ஆமா, வேற யாரும் சூத்திரன் காரு ஒருவேளை அப்ப அவனும் வாங்கலன்னு நினைச்சாரான்னு தெரியல. இல்ல, அந்த ஒரு கார் இருந்துச்சு, அதை செத்த தள்ளிக்கோ அப்படின்னு தான் சொல்றாரு. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து இந்த கதையில வந்து மிஸ்ஸஸ் மனுவேல் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இவ ஆபீஸ்ல வேலை செய்யற கேரக்டர் அது. அந்த மிஸ்ஸஸ் மனுவேல் வந்து எப்பயுமே சிகரெட் பிடிக்கிறவளாகிறா. ஏன் லட்சுமி சரஸ்வதி யாரோனாலும் எழுதி சிகரெட் பிடிக்கிறவங்களா காப்பிட்டுக்கலாம். இந்த தமிழ் சினிமாவில் முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள்னு காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில ஏன் அப்படி எழுதினாருன்னு கேட்டது. அதுக்கும் எனக்கு பல்லவன் பதில் சொன்னார். ஒண்ணுமே இல்லை, இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் அல்ல கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஒயின் குடிக்கிறது, ஒரு சிகரெட் யூஸ் பண்றதுன்றத கல்ச்சுரலா தப்பு இல்லை அப்படின்னு உணர்ந்த பீரியட் அது. அதனால அதுல ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவா ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு. அப்படி இருந்தா பரவாயில்ல. இப்ப எழுதிதான் நான்லாம் பயங்கரமா எதிர்த்து முன்வரிசையில் நின்றுருப்பேன். அந்த பீரியட்ல எழுதிருந்தா, இந்த காரணத்துக்காக எழுதியிருந்தா ஓகே. இவங்க 2 பேரும் கார்ல போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப 2 பேருக்குமான உரையாடல் ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, இந்த உரையாடல் கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் 200 பக்கங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. இல்ல, ஒரேடியா 200 பக்கம் இல்ல, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறார்கள். முதல் நாளிலேயே இந்த சந்திப்பில் அவனுக்கு தெரிகிறது, இவ வந்து ஒரு அபூர்வமான தேவதை அப்படின்னு தெரியுது. அவளுக்கு தெரிகிறது, இவன் வந்து ஒரு சந்தர்ப்பவசத்தால் அன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானே ஒழிய, இவன் ரொம்ப இன்னசென்ட்டான ஜென்டில்மேன் என்கிற உணர்வை அவளுக்கு தருகிறது. இவர்கள் 2 பேரும் நண்பர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்று 2 பேருமே கருதுகிற ஒரு தருணமாக அந்த முதல் சந்திப்பு அமைகிறது. ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஒரு 2வது 3வது சந்தர்ப்பத்தில் ஜெயகாந்தன் ஒன்று எழுதுகிறார். ரொம்ப கேஷுவலா அவன் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு இவருடைய தோல்ல கை வைக்கிறான். மாமா வந்து ஒரு நாளைக்கு 1,27,000 அந்த தோல்ல கை வைக்கிறார். அப்பெல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ற, இவன் கேஷ்ல அப்படி தோல்ல கேட்கிறான், சி என்று சொல்றான், பத்தடி போய் எடுத்துறான். இந்த நாவல் முடிகிற வரையில் ஒரு இடத்தில் கூட அவன் கங்காதருக்கு அப்புறம் தொடவே மாட்டான். தெரிஞ்சிடும் இல்ல, இவதான் வந்து வாழும் நாகம், அவ கிடையாது. இவ வந்து தோல்ல கை வச்சா அப்படி துடிச்சுட்டா. அவளுக்கு தோணுது, இவன் வந்து பிளட் ராஸ்கல், இவன் வந்து ஒரு அயோக்கியன்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நாள் கேட்கிறான், நீ ஏன் இப்படி பண்ண, அல்லது ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துச்சு. அவன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றான், நீ அதை தெரிஞ்சுக்கணும்னா எங்க அப்பா எழுதி வச்சு இந்த உயில படிக்கணும்னு சொல்றான். கை தட்டலாம் அந்த இடத்துல. நீங்க அந்த பையன் அப்படி சீரழிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவனுடைய ஸ்டேட்மெண்ட். அவன் சொல்றான், நீ இதை தெரிஞ்சுக்கணும்னா எங்க அப்பா எழுதி வச்சிருந்த உயில படிக்கணும். எங்க அப்பா ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். எங்க அப்பா மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். அவர் அந்த உயிலில் எதற்கும் உதவாக்கரையான என் மகன் பிரபாகரன் என்று அந்த உயிலை ஆரம்பிக்கிறார். அவளுக்கு பயங்கர வேற ஒரு டைமென்ஷன். யாரையோ எதுக்கோ சந்திக்க போய் இவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கண்டிக்கு போனா அவன் வாழ்க்கைய எவ்வளவு துயரமானது என்பதை சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கிற பல இடங்கள்ல எனக்கு இந்த டைட்டில் வந்து எங்களா பொருந்தது என்று சொல்ல முடியும். அவன் சொல்றான், எதற்கும் உதவாத என் மகன் பிரபாகரன் என்று ஒரு உயில் ஆரம்பிக்குமா என்று கேட்கிறான். எங்க அப்பா தினந்தோறும் எனக்கு 2 ரூபாய் கொடுப்பாரு பாக்கெட் மணி, பத்தல. நான் ஒரு நாள் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் திரும்பினேன். ஒரு அப்பா என்ன செய்யணும் கண்டுபிடிச்சாரு. எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து உடனே என்னை கூப்பிட்டு 2 ரூபாய் கொடுத்தேன், உனக்கு காசு பத்தலன்னா என்னதான்டா கேட்கணும், நான் திருடுறியா நீ, இந்த முட்டி போட்டு சூடு வச்சு என்னை கண்டிக்க வேணாமா. எங்க அப்பா அன்னையில இருந்து கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி 10 ரூபாய் கூட என் பிள்ளைக்கு என்று சொன்னாங்க. நான் 10 ரூபாய் எடுத்துன்னு போனா, அதுவும் எனக்கு பத்தலை. நம்ம 10 ரூபாயில என்னைக்காவது ஒரு நாள் சிகரெட் வாங்குறது காசு இல்லை, இப்போ மீண்டுச்சு, அதுனா ஒரு 2 ரூபாய் சேர்த்து வைப்பேன். எங்க அப்பன் அந்த 2 ரூபாய் எடுத்துன்னு போய் கணக்குள்ளிட்ட காமிச்சு, என் புள்ள எவ்வளவு கருத்து தெரியுமா, 2 ரூபாய் மீத்திக்குது நான் கொடுத்த 10 ரூபாயில. இப்படித்தான் என்னுடைய சைல்ட்ஹுட் இருக்குதுல்ல, அதில் வந்து நான் சீரழிக்கப்பட்டேன்.
கடைசியில எங்க அப்பா அந்த உயில்ல என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஒரே நாளில் என்னுடைய மனைவியை கோட்டீஸ்வரியாக எங்க அப்பா, அவ பேர் பத்மா, அந்த வீட்டுல அவர் சாதாரண ஒரு ஒய்ஃபா வீட்டுக்கு வந்திருப்பா. இந்த உதவாக்கிற பிள்ளை எப்படா திட்டுறதுன்னு அந்த மாமனார் யோசித்து நோபல் பரிசு கொடுங்க அவருக்கு. அவர் வந்து யோசித்து ஒரு உயில்ல கடைசியா எழுதுவாரு, எல்லாமே பத்மாவுக்கு தான் சொந்தம், குழந்தைகளுக்கு தான் சொந்தம். என்ன பண்ணலாம் என் பிள்ளைக்குன்னா, தினந்தோறும் அவனுடைய பேக்கெட் மணிக்கு நான் 10 ரூபாய் கொடுத்தல, இவன் வந்து 1000 ரூபாய் வரலும் கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிரு. இப்படிலாம் ஒரு பையன் இருந்தால் அவனுடைய ஒரு டே, ஒரு நைட் என்னவாக இருக்கும்? அப்படி ஒரு சர்க்கிள் தான் அன்றைக்கு நடந்தது. ஆனால் அது இல்லை. நான் கங்கா, நீ புரிந்து கொள், சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணோடு நான் இணங்கி இருந்தது உன்கிட்ட மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் அதை அந்த செகண்டே அதை உணர்ந்துக்கிறேன். நீ அழுத, எங்க ஆத்துல போய் சொல்ல போறேன்னு எங்க அம்மாட்ட சொல்ல போறேன். அப்பயே எனக்கு புரிஞ்சிச்சு மிகப்பெரிய தப்பை என் வாழ்க்கையில பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளவோ பெண்கள், எவ்வளவோ லைனா பெண்கள், ஆனால் யாருடைய சம்மதமும் இல்லாமல் ஒரு நாளும் இவன் தான் நம்ம ஃப்ரெண்ட். இப்போது தினந்தோறும் கங்கா அலுவலகம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வர்றதில்லை, நேரா பிரபு வீட்டுக்கு போறா. பிரபு வீட்டுக்கே போறா. பிரபு வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப், அவங்கள்ட்ட ஒரு பணக்கார பங்களா. உள்ள போய் அவங்க ஒய்ஃபுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான், ஷீஸ் கங்கா, ஷீஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொல்கிறாள். கங்கா முதல் முறையாக அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்காரர் யாரோ கூட்டின்னு வந்துடுறான் என்று ஒரு காஃபி கொடுத்தாள். அந்த மஞ்சுவை தன்னுடைய வாழ்க்கையின் வாரிசாக பிரபு நினைக்கிறான். பயங்கர இன்டலெக்சுவலா அந்த பொண்ணுங்க, பயங்கர ஷார்ப், அப்பாவோடு எல்லா விஷயத்துக்கும் விவாதிக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணு மஞ்சு என்கிறான். மஞ்சுவும் கங்காவும் அப்படி ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸாக மாறுகிறான். இவர்கள் 3 பேரும் இல்லாமல் ஒரு சாயங்காலமும் இல்லை. பிரபு எப்பொழுதும் தினந்தோறும் கிளப்புக்கு போவான். ராத்திரி 10 மணிக்கு போனால் பல நேரங்களில் விடிந்த பிறகுதான் வருவான். ஒவ்வொரு நாளும் அவன் இந்த கிளப்ல போய் பணத்தை எழுந்து கொண்டே ஒரு இந்த சூதாட்டம் பற்றி தெரிந்தவர்கள் அல்லது சூதாட்டம் பற்றி ஆடினவர்கள் எல்லாருக்குமே ஒரு புது பிரின்சிபல் எனக்கு ஜெயகாந்தன் எழுதி தான் தெரியும். இந்த இதுல ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் தான், இந்த சூதாட்டத்துல போய் என் குடும்பம் அழிஞ்சிச்சு, என் பணத்தெல்லாம் விட்டுட்டாரு எங்க வீட்டுக்காரர் 2 பெண்கள் சொல்றாங்கல்ல, ஜெயகாந்தன் எழுதுறாரு, தோக்கிறதுக்கு மட்டுமே ஒரு கேம் இந்த உலகத்துல இருக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப சூதாட்டத்துல ஜெயிச்சவனே இல்லையா? எவ்வளவு ஒருத்தர் ஜெயிச்சிருப்பான்ல, அதுக்கு ரொம்ப அழகா ஒரு நான் எழுதி வச்சிருந்தேன் என் டைரியில. அதுல ரொம்ப அழகா ஒரு பிரின்சிபல் சொல்றாரு, தோக்கிறதுக்கு மட்டுமே இந்த உலகத்துல ஒரு கேம் இல்லை, தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் இருக்கும். ஒருத்தர் தோத்துட்டான் இன்னைக்குன்னா யாரோ ஒருத்தன் ஜெயிச்சுட்டான். என்னன்னா இந்த ஜெயிக்கிறான்ல ஒருத்தன் வந்து நீங்க 2000 ரூபாய் ஜெயிச்சுட்டான்னா அவன் அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போறது இல்லை, தோக்கிற பணத்தை எடுத்துட்டு போறான். சோ வீட்டுல இருந்து போற பணம் ஜெயிச்சாலும் வீட்டுக்கு வர்றது இல்லை, தோத்தாலும் வீட்டுக்கு வர்றது இல்லை. அதனாலதான் பெண்கள் இந்த சூதாட்டத்தை வெறுக்கிறாங்க. ஒருவேளை தன் கணவர்கள் 2000 ரூபாய் எடுத்துன்னு போய் 20000 ரூபாய் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களே அடுத்த நாள் கூப்பிட்டு பூஜை அறையில 2000 ரூபாய் வச்சு கொஞ்சம் பொட்டு வச்சு தினந்தோறும் போய் வா கனவா, 2000 ரூபாய் எடுத்துன்னு போய் விடியறதுக்குள்ள 18000 ரூபாய் லாபம் சம்பாதிச்சுட்டு வரேன்னா உன்ன மாதிரி ஒரு அற்புதமான கணவன் எனக்கு யாரா கிடைக்க போறான்னு வாழ்த்துவாங்க. இவனுங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த நாய்ங்க எதுவுமே வீட்டுக்கு காசு எடுத்துன்னு போறது இல்லை, தோத்துக்கிறத மட்டும்தான் சொல்றது. நம்மளால என்ன பண்ணுவாருன்னா பிரபு விளையாடுனே இருப்பாரு, டக்குன்னு தோத்துறாரு, சுத்தமா காசு 1000 ரூபாய் தான் லிமிட், 1000 ரூபாய மேக்சிமம் தோப்பாரு. டக்குன்னு காசு இல்லைன்னு வச்சுங்க, கார் எடுத்து வீட்டுக்கு வருவார். மிட் நைட்ல வந்து மஞ்சு எழுப்பாரு. பாருங்க என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்பாவுக்கும் மகளுக்கும். எப்படி பாப்பா 1000 ரூபாயும் போயிடுச்சு பாப்பா, இப்ப தூக்கத்துல என் பையனை சாவடிக்கிறேன், என்னப்பா வேணும், எனக்கு இன்னொரு 500 ரூபாய் கொடு, சத்தியமா என்கிட்ட காசு இல்லப்பா. ஏன்டி எங்க அப்பா கிட்ட இருந்து பரம்பரையா நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இல்லையா? என்ன பாப்பா சொல்ற? அம்மா பீரோ கை வை, அம்மா பீரோல காசு உயில்ல வந்த காசுலாம் அம்மா அடிக்க வச்சுக்கிறாள், அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் ஏற்றது. அப்பா என்ன உயிரை எடுத்துருவாங்க, காலையிலக்குள்ள எடுத்துட்டு வந்து 500 ரூபாய் கொடுத்துருவான். ஒரு நாள் அவன் 500 ரூபாய் எடுத்துட்டு வந்ததே இல்லை, இவன்கிட்ட குடுத்ததே இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன அப்பா மக உறவு பிரமாதமா இருக்கும். இவன் வந்து கங்காட்ட சொல்லுவான், என் பொண்ணு மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் பொண்ணு, என் பொண்ணு மாதிரி ஒரு அப்பாவை புரிஞ்சுக்கிற பொண்ணு யாருமே இல்லை. 3 பேருடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போயினே இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இப்படி சந்தோஷமா போக கடவுளுக்கு கூட பொறுக்காது. யாராவது இந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இப்ப அந்த அம்மா இருக்காங்களா, இந்த பத்மாமா நினைச்சு பாருங்க, முதல் நாள் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சு
அதுக்கப்புறம் இவளை பார்த்தோன்னே அது உள்ள போயிடும். காஃபி கொடுக்காது. இவ யாரா டெய்லி ஆபீஸ் முடிஞ்சு இங்க வரா, இவன் ஒரு மனுஷன் இவன் கூட உட்காடுறா, அதெல்லாம் நம்ம பேசல. அது குறைஞ்சபட்சம் கிச்சன்லயாச்சும் போய் பேசிக்கல. அப்புறம் நான் அந்த கதை படிக்கும் போதே தெரியும் எனக்கு, ஒரு நாள் இந்த மஞ்சு உதவாங்க போறா இவகிட்ட, ஏன்டி அவன் தான் கூட்டின்னு வரனா அவ கூட போய் உட்காந்து நீ காப்பி குடிக்கிறேடி அப்படின்னு கேட்க போறாங்கன்னு தோணுனே இருந்துச்சு. ஆமா, எழுத்தாளர்கள் எல்லாமே ஒரே மாதிரி யோசிப்பேன் தானே. ஜேகே கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்துட்டார். டெய்லி அப்புறம் இவங்க ஒரே மாதிரி வாழ்க்கை போர் அடிக்கல, ஒரே வீட்டுக்கு போய் நிற்கிறது, ஒரே சாயங்காலத்துல எல்லாம் மீட் பண்றது. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க, நாளையிலிருந்து வாக்கிங் போலாமா. அவன் சொல்றா, வாக்கிங் அப்படின்றத முதல்ல எனக்கு கத்துக் கொடுத்தது பிரபு தான். அவன் ஒரு தடவையும் அந்த நாவல் முழுக்க நான் கவனிக்கிறேன், ஒரு தடவை கூட ஒரு மனித துவேஷத்தை, மனித குரூரத்தை, மனித வன்மத்தை ஒரு நாளும் அவன் வந்து இவனோட பேசல. ஒரு தேவதூதன் மாதிரி தான் அவன் இருக்கான், ஒரு தேவதை மாதிரிதான் இந்த பொண்ணு இருக்கா. அவன் 2 பேரும் சொல்றாங்க, நண்பர்களாக இருக்கிறதுக்கு இல்ல, நண்பர்களாக இருப்பது என்பது, நாங்கள் ஏற்கனவே கெட்டு போனவர்கள், அதனால் நண்பர்களாக இருக்கிறோம். நண்பர்களாக இருந்து கெட்டு போவது மாதிரி இந்த உலகத்தில் துயரம் வேறு எதுவுமே இல்லை என்று ஜெயகாந்தன் எழுதுகிறார். நாங்கள் ஏற்கனவே கெட்டு போனவர்கள், அதனால் நாங்கள் அந்த நட்பில் ரொம்ப கரெக்டா டிராவல் பண்ணுகிறோம் என்று இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துல இவங்க வாக்கிங் போகும்போது இவளுக்கு ஒரு பீரியட்ல வந்து சொல்லுது, நாளை காலைல மஞ்சு கூட்டினாங்க, முக்கியமான விஷயம் நாங்கள் 2 பேரும் பேசணும் என்று. அடுத்த நாள் காலையில இவள் வீட்டுக்கு வந்து வாக்கிங் கூட்டின்னு போற வரான். வரும்போது ஹாரன் அடிக்கிறான். இவன் மஞ்சுவை பாக்குறா, முன் சீட்ல மஞ்சு இல்லை, இவள் மட்டும்தான் உட்காந்துப்பா. கொஞ்சம் தூரம் போன உடனே ஏன் மஞ்சு வரல அப்படின்னு அவ கேட்கல. அப்புறம் மெதுவா அந்த வாக்கிங்ல கேட்கறா, மஞ்சுக்கு என்னாச்சு, ஏன் வரல, நீ அதை அதுகிட்ட தான் கேட்கணும். நான் சொன்னேன்ல, கடவுளுக்கு பொறுக்கலன்னு, முடிஞ்சிச்சு. அவங்க அம்மா சொல்றா, பத்மா சொல்றா மஞ்சுகிட்ட, ஏண்டி உங்க ஒப்பனை நோக்கினாங்க இதை கேட்டு விட்டுட்டான்னு நினைக்கிறேன், நீ அதுக்கெல்லாம் ஒரு காலம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றா. ரொம்ப அமைதியா நடக்குது. அவன் வந்து ஒருத்தி வந்து தினந்தோறும் ஆபீஸ் முடிஞ்சு இங்க வந்து உங்க அப்பா கூட ஆட்டம் போட்டு போறாள், அந்த மாதிரி உன்னை விட்டுருவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். ஒரு ஜெயகாந்தன் அந்த நாவலில் பல இடங்களில் அந்த பத்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப கரெக்ட். அதனால் ஒரு ஒரு டிபிக்கல் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கரெக்டான பெண்ணாக, அதனுடைய பிரதிநிதியாக பத்மாவை அவர் ரெப்ரசன்ட் பண்றார். அந்த பொண்ணு வந்து ரொம்ப கரெக்ட். அவங்க பசங்களை, அந்த பசங்களெல்லாம் இவனுக்கு பிறந்த பசங்க தான் 2 ஆம்பளை பசங்க இருக்கும். ஒரு நாள் கூட இவன் தாண்டா அவங்க அப்பான்னு அவன் காட்டவே மாட்டான். அந்த வீட்டுலதான் இருப்பாங்க அவங்க 2 பேரும். அவனுக்கு அது பயங்கர துக்கம். ஒரு கட்டத்துல அவன் இந்த 2 பிள்ளைங்களே மறந்தே போயிடுவான். இந்த மஞ்சு ஒரு பொண்ணு இருந்தா கூட போதுன்னு தோணும். ஏன் இந்த அப்பா கிட்ட காட்ட மாட்டான். ஒரு நாள் தெரியாம அந்த பையன் இவன் வீட்டுக்கு வந்துருவான், இவன் ரூமுக்கு வந்துருவான். ரூமுக்கு வந்த பிள்ளைய அப்பா என்ன பண்ணும், வாரி அணைச்சி முத்தம் கொடுத்து, தம்பி நான் ஒன்னும் வாழும் நாகம்லாம் கிடையாதுரா, நான் ஒரு அருமையான அப்பா, தினந்தோறும் அப்பா வந்து பாருங்க சொல்லல. இவன் என்ன பண்ணுவான், உட்காருன்னு கதவை சாத்திட்டு ஒரு ஐஸ் கியூப் போட்டு ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. அந்த குழந்தை சொல்லும், ஐயோ இதெல்லாம் குடிக்க மாட்டேன், டேய் உடம்புக்கு நல்லதுரா, சளி எல்லாம் போயிடும், எங்க அப்பா எப்படிதான்டா கொடுத்து என்ன வளர்த்தாரு, ஞான பால்டா, அதெல்லாம் அந்த பையன் வாங்கி குடிச்சிடுவான். அப்பா எந்த அப்பாவும் பிள்ளைக்கு வந்து கெட்டு போறதுக்கு ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு வாங்கி குடிச்சிடும். அங்கேயே வாந்தி வந்து அம்மா மேல வாந்தி எடுத்து அந்த அம்மா சொல்லுவா, அட நாயே செத்தாலும் அப்பன் செத்துக்கிறாடா, அந்த ரூமுக்கு போவாத அப்படின்னு ஆச்சிடும். இந்த மஞ்சு ரொம்ப இன்டெலெக்சுவல் பொண்ணுன்றதுனால இவளுக்கு மட்டும் அந்த அனுமதி இருக்கும். இப்படி போயின்னு இருக்கிற அவங்க லைஃப்ல வந்து ஒரு நாள் வந்து இந்த வாழ்க்கை போர் அடிச்சு போய் அவனுக்கு இப்போதான் தெரியும், அவன் கிட்டத்தட்ட மஞ்சுவோடு இவ கங்காவோடு பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து உரையாடல் ஆரம்பித்த இந்த நாட்களில் மொத்தமே 4 நாள் தான் அவன் கிளப்புக்கு போகிறான். அது அவனுக்கு பயங்கர சக்சஸ். 4 நாள் தான் கிளப்புக்கு போகிறான்னா 4000 ரூபாய் தான் போத்துக்கிறான், அல்லது 8000 ரூபாய் ஜெயிச்சு கையில வச்சுக்கலாம். அவருடைய பிரின்சிபல் பிரகாரம் நம்ம அப்படி வந்துடலாம். ஆனா போய்க்கிறான், அவர் ரொம்ப சந்தோஷம். இவளுக்கு பெரிய சந்தோஷம். இப்ப இவன் கூட ஏகிறான். இவங்க 3 பேரும் அவ்வளவு நண்பர்களாக இருக்கிறார்கள். இப்போ மஞ்சு வந்து கூட டிராவல் வரல, இந்த மாதிரி வாக்கிங் வரல அப்படின்னு சொன்ன உடனே, நீ பேசு மஞ்சு கிட்ட, அவ ரொம்ப இன்டெலெக்சுவலான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு என் ஒய்ஃப் வந்து சந்தேகப்படுறாள். அந்த சுவாமிஜி அந்த பையன் பேரு, அவனை வேற ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுக்கிறார், நீ பேசு என்று சொல்கிறாள். இவர் டெலிஃபோன் பண்ணி மஞ்சு கிட்ட கேட்கிறான், மஞ்சு நீயும் நானும் நண்பர்களா இல்லையா? எஸ். அவ வந்து இவளை மிஸ் கங்கான்னு தான் கூப்பிடுறா.
நம்ம 2 பேரும் ரொம்ப நண்பர்கள். இப்ப நண்பர்கள் ஏன் பிரியறோம் அப்படின்னாச்சும் நமக்கு தெரிய வேணாமா மஞ்சு? தெரியணும். தயவுசெய்து என் வீட்டுக்கு 2 மணிக்கு வா, நான் லீவ் போட்டு வரேன். 1/2 நாள் லீவ் போட்டு வீட்டுல போய் உட்கார்றா. மஞ்சுவும் இவ்வளோ பிரமாதமான இடம் அது. அவள் அக்னி பிரவேசம் கதையை படித்து மஞ்சு வந்து ஒரு ஃபெமினிஸ்ட். அவள் இந்த ரைட்டர் அவங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்குற, அவங்க காலேஜ்லயே வேலை பார்க்குற அட்டெண்டர் தானே ஆர்கேவி. அவர்கிட்ட சண்டை போறா, இப்படி ஒரு கதை எழுதி காலேஜ் படிக்கிற பெண்கள்லாம் நீ அவமானப்படுத்திடறான்னு கேட்கறான். அவன் சொல்ற, இல்ல நான் நேரடியா பார்த்தேன் இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்தது. வாய்ப்பே இல்லை. ஒரு பொண்ணு வந்து தன்னை காப்பாத்திக்க தெரியாதா? இந்த கதையை படிக்கிற ஒரு கல்லூரி பெண் வந்து என்ன நினைப்பா? ஒரு அப்பா அம்மா எப்படி ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணை சேர்த்து விடுவாங்க? அப்ப மழை பெஞ்சா பெரிய கார் வந்தா யார் ஒன்னா கார்ல ஏறிக்குவாங்களாடா என்று அந்த அந்த ரைட்டரோட சண்டை போட்ட அந்த மஞ்சு அந்த கதையை முழுக்க படித்திருக்கிறார். இப்பொழுது மஞ்சு ஒரு நல்ல ஐயர் வீட்டு ஃபில்டர் காஃபி கொடுத்து மஞ்சு கிட்ட கேட்கிறாள், அக்னி பிரவேசம் கதையை பத்தி நீ என்ன நினைக்கிற என்று ஆரம்பிக்கிறாள். மஞ்சு சொல்லுகிறாள், அது ஒரு தப்பான கதை, அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு கார் வந்தவுடன் ஒரு பொண்ணு ஏறி போயிட மாட்டா. அப்புறம் அவன் கை வைத்தவுடன் அவளோடு இணங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கங்கா மஞ்சுவிடம் சொல்லுகிறாள், அப்படி நடந்ததெல்லாம் உண்மைதான். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் வந்து தஞ்சாவூர்லயும் திருச்சியிலையும் மாறி மாறி படித்தேன் என்று. இல்லை, நீ படிக்கிற அதே கல்லூரியில் தான் நான் படித்தேன். அந்த அடைமழையில் நான் தான் ஒரு பெரிய காரில் ஏறினேன். ஒரு பெரிய மழையில் அந்த கார் ஐகிரவுண்டில் வட்டமடித்து நின்றது. அந்த காரில் ஸ்டேரிங்ல உட்கார்ந்து இருந்த ஒரு மனிதன் அதை லாக் பண்ணிட்டு வந்து பின்பக்கமாக திறந்து என்னோடு உறவு வைத்துக் கொண்டவன் உன்னுடைய அப்பா என்று ஒரு இடத்தில் நேரடியாக அவர் 2 பேருக்கும் ஒரு விவாதம் நடக்கிறது. இந்த காட்சியை கேட்கிற, இந்த உரையாடலை கேட்கிற ஒரு பொண்ணு எவ்வளவு அதிர்ச்சி அடையும், எவ்வளவு அப்படியே பீரிட்டு. ஆனா ஜெயகாந்தன் அப்படி ஒரு விஷயத்தை அந்த நாவலில் எழுதவே இல்லை. அப்படிலாம் அந்த அந்த காட்சி முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு அதிர்ச்சியெல்லாம் அடைய மாட்டான். ஏன்னா ஒருவேளை அப்பாவை பற்றிய எல்லா விஷயங்களும் மஞ்சுவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு இன்டெலக்சுவலான பொண்ணு. இது ஒரு பெரிய ரகசியம் இல்லை. நீ திரும்ப திரும்ப கேட்கறல, உனக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன உறவு, நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் அந்த கேள்வி இருக்கிறது என்றால், முதலில் கனகத்துக்கு இருக்கிறது. கனகம் கங்காவுடைய அம்மா. எவனோ ஒரு கட்டையில போறவன் தினந்தோறும் கார்ல வரானடி, அக்ரகாரம் சிரிக்குதே, அவன் கூட என்னடி வாக்கியம் கிடக்குது, ஏன் உன் புத்தி இப்படி போகுது என்று எல்லாரும். அங்க அந்த பக்கத்தில் பத்மா, யாரோ ஒரு பொண்ணு கூட இவன் கிளப்புக்கு கூட போகாமல் என்றால் ஒரு பொண்ணோட லைஃப்குள்ள போய் அப்படியே வீழ்ந்துட்டானே. அவ ஆனா ரொம்ப கிளியரா இருக்கா, ஏன்னா உயில் ஃபுல்லா அவகிட்ட இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் எப்போ முடியுமோ அப்போ இந்த நாயை சேத்துல கழுவி தொட்டில போட்டு 2 அமுக்கி வீட்டுக்கு எட்டுன்னு வந்துடலாம். அது என்னைக்குன்னு எனக்கு தெரியும். அதனால ரொம்ப விட்டு வச்சுக்கிறா. அந்த மாதிரி நான் உன்னை விட்டுற மாட்டேன்னு தான் பொண்ணுகிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறாள். இப்போ இந்த இவன் வீட்டுக்கு வர போக அக்ரஹாரமே சிரிக்க அப்படி இருக்க ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்கு போவானா, இனிமேல் எங்க வீட்டுக்கே வாங்க என்று இவள் கூப்பிடுறான். ஒரு அக்ரஹாரத்துக்கு தினந்தோறும் ஒரு 7 மணிக்கு அவன் வர ஆரம்பிக்கிறான். அவன் வந்து ஒரு சூத்திரன். அவனால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது. எங்கள் கங்கா என்கிற அந்த பெரிய மனுஷி, பேரனுபவம் உள்ள அந்த பேரழகி அவன்கிட்ட சொல்றா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க வரும்போது நான் வெஜிடேரியன் வாங்கிட்டு வந்துருங்க, அப்புறம் உங்க மினி பார் ஒண்ணு இருக்குதுல்ல அதை எடுத்துன்னு வந்துருங்க. இப்படி ஒரு பெண் சிநேகிதெல்லாம் இருந்தா அவன் வந்து தினந்தோறும் அவன் வீட்டுக்கு போன உடனே மினி பார் ஓப்பன் ஆகுறது, சிகரெட். எங்க வீட்டு என்ன இருந்தாலும் சரி சார், எங்க வீட்டு ஹாலில் உட்காந்து சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல. அவன் சொல்றா, என்னன்னாலும் இங்க அங்க அலையாதீங்க, ஆஸ்ட்ரே நான் இங்க வாங்கி வைக்கிறேன், நடு ஹாலில் வைங்க, நான் பத்த வைக்கிறேன், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, பத்த வைக்கிறான். அவன் ஒண்ணுமே புரியல, கிளப்பாவது மயிராது ஒண்ணுமே வேணாம். அவ்வளவு பிரமாதமான ஒரு இடத்துக்குள்ள அவன் செட்டில் ஆயிட்டான். அப்படியே எதிர் வீட்டு அகரகாரங்கள்லாம் எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப இவன் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி எதிர் வீட்டு பொண்ணு பாக்குறாளான்னு பார்த்துட்டு அப்புறமா பத்த வைக்கிறான். ஆமா, நான் இப்படிதான் வச்சுக்கிறேன். ஒரு நாள் அவ பிரபுட்ட கேட்கிறான், இந்த அகரகாரமும் இந்த ஊரும் நம்மளை பத்தி என்ன பேசுதுன்னு உனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். அவன் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். என்ன பேசுது அப்படின்னு கேட்கிறான். சொல்ற, நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு ஒன்னு செருப்பால் அடிப்பான். ஆனா உண்மையிலே அப்படி எதுவுமே இல்லை.
செருப்பால் அடிப்பான் அப்படி என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான். உடனே அவர் சொல்றா, எங்க அம்மா தான் முதல்ல அப்படின்னு நினைக்கிறார். ஓ ஐ எம் சாரி. மாமியாரை போய் அப்படி சொல்ல முடியுமா? சாரி என்று சொல்லுறார். இப்படி இவருடைய நாட்கள் வந்து பயணியாகுது. இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. வாழ்க்கை வந்து தாறுமாறா போயிடுச்சு. இவன் 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்தால அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாள் தான் வந்தா. இப்போ தினந்தோறும் மழையில் நஞ்சின்னு வர மாதிரி அதே காரியம் வந்து என்னடா பண்றதுன்னு தெரியல. மாமாவுக்கு தெரியல. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே கேரக்டர் இந்த உலகத்துல வெங்கட்ராம ஐயர் தான். மிகப்பெரிய லெட்டர் எழுதுறாரு. இவன் லெட்டர் எழுதி மாமா வந்துட்டாரு அப்படின்னு உடம்பு முழுக்க கங்கா பாத்துக்கிறான். இந்த நாய் எங்கெங்க கில்லும், நம்ம என்னென்ன பண்ணுவோம், பெட்டு தட்டி போடணும் இவ டெய்லி. அவன் வந்த உடனே வெங்கட்ராமையருக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு சொல்றா, யாரோ ஒருத்தன் கார்ல வரானாமே, பெரிய கார்ல, என்ன நினைச்சுனுக்கிற, இது என்ன அந்த மாதிரி வீடா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றா, அவன் யாரோ இல்லை, அவன்தான் அவர் என்று சொல்ற. அவன்தான் அவன் இல்ல, ஆமா அவன்தான் அவர். மாமா கேட்கிறாரு, எவர்? ஆமா எவர். நீங்க சொன்னீங்களே மாமா, நீ போய் அவங்ககிட்ட நான் தாண்டா உன்னால கெடுக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லிப்பாரு. உன்னை அவன் எவ்வளவு சீப்பா நினைப்பான், உன்னை கிட்ட சேர்ப்பானா? அவர் என்ன சேர்த்துக்கினாரு, என்ன தேவதைன்னு சொல்றாரு. நான் இல்லாம ஒரு நாள் கூட என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்றாரு. இப்ப மாமா புதுசா ஹைகோர்ட் லாயர்ல, இவர் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு லாயர் ஆகணும், லாயர்ல ஜட்ஜ் ஆகணும். புதிய ஒரு கண்டுபிடிப்ப மாமா இப்ப சொல்றாரு. அவன்தான் இவர்னு நீ சொல்ற, நாங்க எப்படி நம்புறதுன்னு கேக்குறேன். அந்த இடத்துல ஜெயகாந்தன் தோத்து போற கேஸ்ன்னு மாமாவுக்கு தெரியும், தோத்து போற கேஸ்ன்னு மாமாவுக்கு தெரியும். ஆனாலும் இந்த வாத திறமையை விட்டுறக்கூடாதுல்ல. அவர்தான் இவர்னு நீ சொல்ற, நாங்க எப்படி நம்புறது கேக்குறா. கங்கா சொல்றா, நீ நம்புன்னு யார் கேட்டது? எனக்கு தெரிஞ்சா போதும், எனக்கு தெரிஞ்சா போதும், அவருக்கு தெரிஞ்சா போதும், அவர் தான் இவரு. அப்ப அவர் உன்னை கல்யாணம் பண்ணி வர சி அந்த மாதிரியான விஷயங்களே நாங்க பேசல. நாங்க ரொம்ப நண்பர்கள். மாமாவுக்கு நண்பர்களாக ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க முடியும் என்பதை இந்த ஜென்மத்தில் அவரால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் தொடாமல் பேசிக்கொள்ள முடியும், தோல்ல தொடாமல் பேசிக்க முடியும், கன்னத்துல கில்லாம பேசிக்க முடியும்லாம் சந்துக்களால கூட அது முடியாதுன்னு மாமா நினைக்கிறாரு. ஆனா இவன் வந்து அவ்வளவு ஜென்யூனான ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கங்கா அந்த மாமாட்ட நடக்கிற ஒரு மிகப்பெரிய சண்டையில சொல்லுவார். அவர் என்னெல்லாம் கேட்பாருன்னா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எத்தனை வருஷமா கேட்கிறாரு, 12 வருஷமா கேட்கிறாரு. அந்த மழையில அவன் கதவை திறந்த உடனே நீ உள்ள ஏறிட்டியோ, யார் வந்து கதவை திறந்தாலும் நீ ஏறிட்டு அடி பொண்ணே இல்ல, ஏன் அப்படி நடந்துச்சு? ஐயோ அதெல்லாம் உனக்கு அதுல ஆசை இருந்திருக்கு, உனக்கு அதுல அன்னைக்கு என்ன நடந்துச்சு, காரை திறந்துட்டு அந்த கார் வந்து அவ்வளவு வசதியா இருந்துச்சா? அருவருப்பின் உச்சம். அந்த பிரபு பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரு 100ல் 1 பங்கு கூட கிடையாது. இவருக்கு வந்து அது தெரிஞ்சாகும். அவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான கட்டத்துல நான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்களோட கூட பார்த்தேன். ஆச்சாரம், குலம், கோத்திரம், சாஸ்திரம், சம்பிரதாயம், இதனுடைய உன்னதங்களை பற்றி அப்படியே அவருக்கு ஒரு கிளாஸ் எடுப்பார். கங்காவுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஜெயகாந்தன் எழுதுற காட்சி தெரியுமா, இவருடைய கட்ட விரல் இதுல காலில், அந்த கட்ட விரலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற விரல் கிட்ட, அது ரெண்டும் அவ படுத்து நிற்பா. இவர் பெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஈசி சேர் போட்டு, அவளுக்கு நம்மளாம் எப்பேற்பட்ட குளத்துல பிறந்தவங்க, எவ்வளவு ஆச்சாரமா இருக்கணும், ஒருத்தன் தொற்ற முடியுமா, அதுவும் ஒரு சூத்திரம் தொற்ற முடியுமா என்று பேசிக்கொண்டு இருக்கும் போதெல்லாம் இந்த 2 விரல்ல அவருடைய புடவையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முட்டி விரல ஏற்றுவார். பிரமாதமா காட்சிப்படுத்திருப்பார் அதை பீம்சிங். இவன் வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசுவான். அந்த இடத்துலதான் அந்த பிரபு ஒரு வார்த்தை சொல்லுவான், சாராயம் குடிச்சிட்டு உன்னதமான விஷயங்களை பேசுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள், ஸ்காட்ச் குடிச்சிட்டு தேர்ட் கிளாஸ் விஷயங்களை பேசுகிற மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். சாராயத்துக்கும் ஸ்காட்சுக்கும் அது கிடையாது, மனுஷங்களுக்கு தான். இவன் இந்த வெங்கட்ராம ஐயர் வந்து இவ்வளவு உன்னதமான விஷயங்களை பேசும்போது இவன் கால் வந்து அவ புடவை வந்து விளக்கிப்பா, அவ வந்து அப்படியே அருவருப்பா எழுந்துச்சுப்பா. மாமா முதல் முறையாக இன்றைக்கு அவர் சொல்ற, மாமா இனிமேல் என்னை தொடாம பேசுவார். ஆமா, இது வந்து கங்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கைத்தட்டல். ஆனா பத்தலை, அவளுக்கு வந்து சம்மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, அவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் சொல்றாரு, மாமா இனிமேல் என்னை தொடாத பேசு, தொடுவேண்டி பொண்ணே, உன்னை தொடுவேன்,
எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் தொடுவேன், உன்னை கில்லுவேன், அது மட்டும் இல்ல உன்னை அடிப்பேன் என்று அவருடைய பச்சை பெல்ட்டை கழட்டி அவளை அடிக்க போகிறார். பிரமாதமான சீன். அவ உடனடியாக அந்த பெல்ட்டை கையில பிடிக்கிறா. சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பார்த்தேன், அந்த கடல்ல மாமா விழுந்து கிடக்கிறார், பச்சை பெல்ட்ல சாத்துன்னு சாத்துறா ஆத்திரத்துக்கு. இந்த கதையில இல்ல, கௌதமன் சார் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு கதையை அது பிலிமா மாறும்போது அந்த பிலிமுக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல் இருக்கும். அது மாதிரி ஸ்டோரி டெல்லர் அவனுக்கு தகுந்த மாதிரி சில மாறுதலை பண்ணலாம் அப்படின்னு. கதையில அவரு மாமாவை அடிச்சு கீழே தள்ளிட்டாலாம் இல்லை, ஆனா படம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அவர் கீழே கீழே போய் மாமா சொல்லுவாரு, யார்கிட்ட, கனகத்துக்கிட்ட சொல்லுவாரு, இனி வாழ்க்கையில இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், வராத, அதுக்குதானே இவ்வளவு. ஆமா, உள்காயங்கள் முழுக்க மாடியிலேயே நடந்துச்சு. இப்ப அம்மா இதுக்கு முன்னாடி சீன்ல என்ன பண்ணுவான்னா, ஒரு கட்டத்துல சொல்லி பார்ப்பேன், இது நடக்காது, நடந்தோடனே வேற வழி இல்லை, என்னை மன்னிச்சிடு மகளேன்னு சொல்லிட்டு, பெரிய எனக்கு அசிங்கமாகுது, கேவலமாகுது, இந்த அகரகாட்டுல என்னால வாழ முடியல, என் பையன் வீட்டுக்கே நான் போயிடுறேன். அப்படி போகும்போது ஒரு பிரமாதமான இடம் இருக்குது நண்பர்களே. அப்படி போகும்போது டிப்ளிகன்ல இருப்பான் அந்த பையன், அவன் பேர் கணேசன். அவன் தானே வெளியில தரையில இழுத்து விட்டவன். அவன் வீட்டுக்கே நான் போயிடுறேன், மூட்டையை கட்டிக்கினே புறப்படும் போது இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவா, உன் மேல ஒரு சென்ட் நாத்தண்டி, கிச்சன் வரலும் வருது, சமயக்கட்டு வரலும் அந்த சென்ட் நாத்தம் வருது என்று சொல்லுவார். அவளுடைய கற்பை அல்லது அவளுடைய அன்றாடங்களை சந்தேகிக்கிற ஒரு அம்மாவுக்கு அவ பதில் சொல்வா, என் பேர்ல சென்ட் வாசனை வருதுன்னு சொல்றல, நீ மட்டும் என்னவான்னு கேட்பான். ஏன்னா இவ ஒரு நாள் அவனை தொட்டது கூட கிடையாது, அவன் ஒரு நாள் இவ கூட சொல்றா, ஒரு 6-7 தடவை எதேச்சா நான் கூட அவனை பிரபுவை தொட்டு இருப்பேன், ஆனா அந்த ஷோல்டர்ல கையை சொன்னேன் சி அப்படின்னால அதோட விலகனவன் தான் அவன். அவனை போய் இந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, நீ மட்டும் என்னம்மா, அப்பா செத்த பிறகு நீ முடிய அப்படியே தான் வச்சிருக்க, அப்பா செத்த விடு, இது மஸ்கட்டு கிளாத்துல, மல்லு கிளாத்துல கலர்ல ஜாக்கெட் போடுற, உங்க அம்மாவும் உங்க மாமியாரும் இப்படிதான் போட்டு இருந்தாங்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அம்மா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். காலத்தின் மாறுதல்கள் இருக்கிறது, அது எனக்கு மட்டும் கணக்குல வைக்கணும்னு நீ சொன்னா உனக்கு வைக்க வேணாமா என்று உள்ளுக்குள்ளாக அவள் ஒரு கேள்வியை கேட்கிறாள். காலையில 5 மணிக்கெல்லாம் இவளுக்கு காஃபி வரும். இன்னைக்கு காலைல 5 மணிக்கு காஃபி வராரு. எந்திச்சு கிச்சனுக்கு போவா. அம்மா படுத்து கொண்டு இருக்கிற இடத்துல அம்மா இருக்க மாட்டா. இப்போ பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவா. எங்கெங்கயோ தேடி பார்ப்பா, யாரும் இல்லை. இவளே பால் எடுத்து, இவளே காஃபி தூள் எடுத்து ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் என்று நினைப்பாள். அம்மா நனைந்த உடம்போடு தலையை முழுக்க அழித்து கொண்டு ஒரு முக்காடு போட்டு கொண்டு உள்ள வருவா. அம்மாவை பார்த்தவருக்கு இவளுக்கு பரிதாபமாக இருக்கும். ஏதோ வார்த்தைகள், நாக்கு இருக்கிறது, சந்தர்ப்பங்கள், கோபம், எதுதோ சொல்லிவிட்டோம். அம்மாவால் ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க முடியாது. காலையிலேயே போய் தன்னுடைய முடியை பலி கொடுத்து விட்டு ஒரு வெள்ளை புடவை எடுத்து சுத்திக்கினே வந்துட்டா. இப்ப அம்மா தள்ளு, நான் காஃபி போடுறேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எங்க மாமியாரும் எங்க அம்மாவும் இப்படிதான் இருந்தான், நான் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி இருந்துட்ட மகளே, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, சரியான நேரத்துல நீதான் என்னை சுட்டி காட்டின என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அம்மாவால் இதற்கு மேல் இந்த வீட்டுல நம்மளால இருக்கவே முடியாது என்று மூட்டை கட்டிக்கினு கணேசன் வீட்டுக்கு போறா. போகும்போது மகள்கிட்ட கேட்கிறா, 50 ரூபாய் எனக்கு மாசம் கொடுத்துரு, 1000 ரூபாய் சம்பளம், 50 ரூபாய் கொடுத்துட்டுனா நான் நிம்மதி. அவன் புள்ள குட்டிக்காரன், 6 பிள்ளைக்குது கணேசனுக்கு, அவனுக்கு போய் பாரமாக நான் இருக்க மாட்டேன். அவன் சொல்ற ரொம்ப அழகான இடம், பிரமாதமான ஒரு அப்பா மாதிரி ஜெயகாந்தன் அந்த இடத்தில் தமிழ் சமூகத்துக்கு உபதேசிக்கிறார் என்று எனக்கு தோன்றுது. அவர் சொல்றா, நான் எங்க போறேன், என் பையன் வீட்டுக்கு தானே போறேன், கோச்சின்லாம் போறடி மகனே, உன் கூட இவ்வளவு நாள் இருந்தேன், ஏதோ நம்ம 2 பேருக்கும் ஒரு மன வேறுபாடு வந்துச்சு, என் புள்ள வீட்டுக்கு போறேன், என் புள்ள வீட்டுக்கு போனாலும் நீ என் பிள்ளைய விட அவனுக்கு 300 ரூபாய் தான் சம்பளம், நீ 1000 ரூபாய் வாங்குற, என் சாப்பாட்டுக்கு ஒரு 50 ரூபாய நான் அந்த பிள்ளைங்க கையில கொடுத்துட்டா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வந்துருவேன், என்னை சந்தோஷமாக அனுப்பி. அவர் ரொம்ப சந்தோஷமா அனுப்பிப்பார். இல்ல நீ கோச்சிங் போவாதம்மா, நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஒரு மனுஷனோட அவனோட நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு இந்த சமூகமே சொல்லிச்சுல்ல, அந்த மனிதனோடு நான் நண்பனா இருந்தேன், ஒரு நட்பா இருக்கிறேன், தோழியாக இருக்கிறேன், வேற ஒன்னும் உலகம் ஏத்துக்காது, சமூகம் ஏத்துக்கணும், ஏத்துக்காத போட்டோம், இவ்வளவு நாள் ஏத்துக்கிச்சா,
யாராவது வந்து 32 வயசு ஆயிடுச்சு எனக்கு, எவனா வந்து என்ன பொண்ணு கேட்டானா? இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் தெரிஞ்ச உடனே அகரகாலத்துல யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்டாங்களா, என்ன கல்யாணம் பண்ணீங்களா, அந்த மனிதனுடைய நான் நட்பாக இருக்கிறேன். இந்த சமூகம் அதையும் ஏற்றுக்கொள்ளாது என்றால் இந்த சமூகம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ அப்படி வாழறதுக்கு நான் தகுதியாக இல்லை. நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருக்கேன். நீ கணேசன் வீட்டுல போய் இரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப கணேசன் வீட்டுல அவ போறா, இவ வந்து பிரபுக்கு வேண்டிய இன்னும் சில சௌரியங்களை செய்ய ஆரம்பிடும். சோஃபாலாம் சரி பண்ணி, அவனுக்கு வந்து ஒரு இடத்துல ரொம்ப அழகான இடம், அது ரொம்ப கிளாசிக்கலான இடம். அவன் டெய்லி ஆபீஸ் முடிஞ்சு இவ்வளவு கூட்டின்னு வராள். அப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா அந்த பெரிய வசதியான கோட்டீஸ்வரர்கள் இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கிறவங்க ராத்திரி 12 மணி ஆனாலும் அந்த டையை கழட்ட மாட்டான். டை, ஷூ, இந்த பேண்ட் அதெல்லாம் கலையாம இருக்கும். ஆள் தான் அப்படி கலைஞ்சிருவான். இது எல்லாமே அப்படியே இருக்குல்ல, அப்படியே வந்து அந்த இதுல சோப்பால போட்டு தண்ணி அடிக்கிறது எல்லாம் இருக்கும். இவளுக்கு வந்து சொல்றோம், இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போறேன்னு சொல்லுவான். இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும், நமக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்ன கிஃப்ட் அப்படின்னு. அவன் வந்த உடனே ஒரு அழகான லுங்கி வாங்கி கொடுப்பான். அந்த வீட்டுக்கு வந்த உடனே லுங்கி கட்டிக்கும், சௌரியமா உட்கார். எதிர் வீட்டு பொம்பளை பாக்குறாளா, அந்த மாமி அவ மனசுக்குள்ள வெம்பி வெம்பி சாவான்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லயும் ஒரு மாமா இருக்காரு. இந்த மாமாலாம் ஒரு நாளும் இப்படி ஒரு சிகரெட் குச்சி நம்ம பார்த்தது இல்லையே, ஒரு விஸ்கி குச்சி நம்ம பார்த்தது இல்லையே. மாமா தீர்த்தமா மட்டும்தானே குடிக்கிறாரு, அவ பாரு பாரின் தீர்த்தமா குடிக்கிறாரு அப்படின்னு வந்து அவளை பார்த்துட்டு சிகரெட் படைப்போம். சிரிச்சு நான் அந்த சீன்லாம் பிரமாதமான சீனு அப்படின்னு. இப்ப ரொம்ப சௌரியமா அவன் டெய்லி வர நண்பர்களே, பிரமாதமான ஒரு இடம். இப்ப நான் சொல்ல போற இடம் அவளுக்கு வந்து திக்குன்னு தூக்கி போடும். என்னன்னா, இவ கூட வரா, விஸ்கி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், முடிஞ்சா ஃபுட்டு வந்து ஒரு ஐராத்து ஃபுட்டோ அல்லது இவன் வாங்கின்னு வர நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ சாப்பிட்றான். அதுக்கு டைம் பார்க்குறான் 11 மணி. இப்ப 11 மணிக்கு இவன் எங்க போகணும்? வீட்டுக்கு போயிடணும். ஆனா இவன் மீதி ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கின்னு வீட்டுக்கு போக மாட்டான். எங்க போறான்னு யாருக்குமே தெரியாது. காலையில வீட்டுக்கு போவான். இப்ப முதல் முறையாக அவளுக்கு ஒரு பயங்கர ஷாக்கான விஷயம் வரும். என்னன்னா, இவன் புறப்படும் போது இவ கூட தான் வீட்டுக்கு வந்தான், இவன் நடுவுல வேற எங்கேயோ போயிட்டான். ஆனா வீட்டுல இருக்கிற பத்மாவுக்கோ மஞ்சுவுக்கோ இவ வீட்டுல தங்கனான்னு தெரியுமா, இவன் வெளியே போயிட்டான்னு தங்குமா. பத்மாவுக்கு கூட இவ பயப்பட மாட்டான், மஞ்சுவுக்கு பயப்படுவாய். பிகாஸ் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். அவ்வளவு மேன்மையான நண்பர்களாக இருப்பான். அச்சோ, அந்த பொண்ணு வந்து இவன் இங்கதான் தங்கிட்டு காலையில போறான்னா நம்முடைய அவன் சொல்லுவா, இனிமேல் நீங்க வீட்டுக்கு வர்றதுன்னா நீங்க வந்து நைட்டு 11 மணி ஆனாலும் வீட்டுக்கு போயிடும். அப்படி இல்லையா, நான் டாக்ஸில வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க இங்க வராதிங்க, நீங்க எங்கேயோ போகணுங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி கூப்பிட்டுனேக்கிறா, அங்க போன போ, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பொசஸும் இல்லை, அவ கூட போ. ஆனால் நீ உங்க வீட்டுல இருந்து நேரடியா அங்க போயிட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு இங்க வராத. நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே காப்பாற்ற விரும்பும். ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த இடம். அதுக்கப்புறம் ஒரு நாளும் இவ வீட்டுல இருந்து நேரா வீட்டுக்கு தான் போவான், வேற எங்கேயுமே போக. இப்போது பார்த்தா அவனுக்கு அந்த பெண் ஃப்ரெண்ட்ஸோட கால் கிடையாது, இவன் வந்து கிளப்புக்கு போறது கிடையாது, எதுவுமே இல்லை. ரொம்ப அழகா லைஃப் போயின்னு. திடீர்னு மாமா இன்னைக்கு காலையில வந்து கதவு தட்டுறாரு. அவருக்கு உலகத்தில் அந்த வெங்கட்ராம ஐயர் இவ்வளவு சந்தோஷமாக இருந்து இந்த உலகத்தில் எந்த மனித ஜீவன்களும் பார்த்ததில்லை. அவ்வளோ எக்மோருக்கு 5 மணி வரலையும் ஏன்டா இந்த ட்ரெயின் போகுது, 3 மணிக்கே போயிடக்கூடாதான்னு மாமா ட்ரெயின்ல இருந்து குச்சிட்டு பார். என்ன ஒரே காரணம்னா, வீட்டுல யாரும் இல்லை, கங்கா மட்டும்தான் இருக்கிறான். ஆமா, இன்னும் தான் வந்து இன்னும் பெரிய ஃப்ரீடம் எடுத்துக்க முடியும். ஆமா, இவ வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோடனே இவ வந்து பாக்குறா, ஒரு கரப்பாம்பூச்சி பெட்ல இருந்து போகுது. 8 மாசம் ஆச்சு இந்த கரப்பாம்பூச்சி இந்த பெட்டுக்கு வந்துன்னு எழுதுறாரு ஜெயகாந்தன். போகுது, அந்த மாமா வந்துட்டாரு. இப்ப இவன் வந்து இந்த 2 மணி நேரம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தான் ட்ரை பண்றான். காலைல வந்துட்டார்ல, 8 மணி வரலும் எப்படி சமாளிக்கிறது. கரெக்டா வந்து நம்ம தலைவர், நம்ம ஹீரோ வந்து ஆர்ன் அடிக்கிறாரு இந்த படக்கால. அப்பா மாமா நீங்க காப்பி குடிச்சிட்டு இருங்கோ, நான் அவரோட வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். எவரோட? அவரோட. ஆமா, மாமாவுக்கு அப்படியே திக்குன்னு தூக்கி போடுது. அடி பாவி அப்படின்ட்டு மாமா சொல்றாரு, கங்கா 1 மினிட் கங்கா, சொல்லுங்க மாமா, அந்த ஜென்டில்மேனை நான் பார்த்தே ஆகணுங்க, நான் பேசணும் அவரோட. எந்த ஜென்டில்மேன் மாமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா இவங்க பார்வையெல்லாம் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியம், அவன் தான்
குடும்பத்தையே நாஸ்தி பண்ணவன் ஜெயகாந்தன் எழுதுறாரு, இந்த ஜென்டில்மேன் மாமா வந்து அவனை பிரபுவை சொன்னார்ல, அதுக்காக தான் இந்த மாமாவை இன்னும் நான் சகிச்சுக்கிறேன்றார். அப்படி ஒரு ஏரியா உண்டு. அதாவது தோக்க போற கேஸ் தான், தோக்க போற கேஸ் தான். ஆனா ஜென்டில்மேன் சொல்லி மாமா இப்போ வாதாட முடியல. இவர் தலைவர் வந்து சரண்டரா போறாரு பிரபு கிட்ட. அப்ப வாக்கிங் முடிச்சுட்டு போறோம் இல்ல மாமா, அப்ப வீட்டுக்கே கூட்டின்னு வரேன். கூட்டின்னு வர்றாரு. 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அவர் அறிமுகப்படுத்துறா, இவர் தான் பிரபு அப்படின்னு. இவர் தான் பிரபுன்னா அவருக்கு தெரியல யார் பிரபுன்னு. ஆமா, இவர் எங்க மாமா. 2 பேரும் பேசுறாங்க. ஒரு 10 சிகரெட் பிடிச்சினே பேசுறான். அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு பர்சனலா. அப்படி தம் அடிச்சுக்கினே அதை உள்ளேயே போட்டு அவருக்கு ரொம்ப, நான் முன்னாடியும் ஒரு சுத்திரன் சிகரெட் பிடிக்கிறதா அப்படின்னு நினைச்சாலும் கூட, அவள் எங்க இருக்கா நாம எங்க இருக்கோம். நாம வந்து ஒரு ஹைகோர்ட் லாயர் தானே, அவன் வந்து ஒரு கம்பெனிக்கே ஓனர்ல. அவன் சிகரெட் பிடிச்சுன்னு ரொம்ப நல்லா பேசுறான். கங்கா இஸ் வெரி இன்டெலிஜென்ட் சார், நீங்க அவளை ரொம்ப நல்லா வளர்த்துக்கிறீங்க. அது உள்ளுக்குள்ள என்னன்னா, நீங்க தொடாம வளர்த்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லது. அப்படி 2 பேரும் பேசி அந்த உரையாடல் ரொம்ப நல்லா முடியுது. இவ வந்து அந்த உரையாடல் முடிஞ்ச அடுத்த செகண்ட் ஒரு டாக்ஸி பிடிச்சி நேரா ட்ரிப்ளிகேர்ல போய் டாக்ஸி நிக்குது. என்னொன்னு ஒரு பொண்ணு, கணேசன் பொண்ணு ஓடு, ஐயோ எங்க அத்தை வந்துருச்சு. எப்பயுமே இந்த அத்தை 1000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்க வந்து அந்த வீட்டுல பயங்கர மரியாதை இருக்கும் அந்த பெண் குழந்தைங்களுக்கு. ஏங்க இவங்க அப்போ 300 ரூபாய் கூட இன்னும் தாங்கலையே, அவ அத்தை அப்படின்னு. எப்படி வந்த அத்தைன்னு அந்த அம்மா உள்ள கூட்டின்னு, அவ டாக்ஸில இருந்து இறங்கவே மாட்டான். எங்க அம்மா எங்க அம்மாவை கூப்பிட்டு, உங்க அண்ணன் வந்துக்கிறார், உங்க மாமா வந்துக்கிறார், தயவு செய்து வந்து சார். அது எப்படி அப்படியே எல்லாத்தையும் விட்டு வந்துட முடியுமா, வந்துதானே ஆகணும், வேற வழியே இல்லையே அப்படின் போது, மத்தியானத்துக்குள்ள போடுறேன், நான் இந்த 2 மணி நேரத்தை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். கடகடன்னு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு புறப்படும் போது மாமாவுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் நாகம் எழும்பி அவர் கேட்கிறார், கங்கா இன்னைக்காச்சும் லீவ் போட்டுறேன். அவன் சொல்றா, இன்னைக்கு மட்டும் நான் லீவ் போட்டேன்னா என்ன வேலையில விட்டே அனுப்பிச்சிருவாமா. அங்க ஒரு வேலையுமே இல்லை, சும்மாதான் போய் உட்காரணும். இன்னைக்கு லீவ் எல்லாம் போட முடியாது மாமா, அவ்வளவு வேலை இருக்குது. ஏண்டி ஒரு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச மாமாவுக்காக அப்பளம் சுட்டு வச்சுக்கிறேன் மாமா. இவ்வளவு செஞ்ச ஒரு மாமாவுக்காக நல்ல 10 அப்பளம் சுட்டு வச்சுக்கிறேன், நல்லா சாப்பிடுங்க மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன் போயிடுறேன். இப்ப மதியானம் அம்மா வந்துடுறாங்க. இப்படி இந்த வாழ்க்கை சித்திரங்கள் போயினே இருக்கு. திடீரென்று ஒரு நாள் கங்காவுக்கு ஒரு போன் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த கதையில பிரபு கிட்ட இல்லாத இன்னொரு ஆள்கிட்ட வந்த ஒரே போன் கங்காவுக்கு அந்த ஒரு போன் தான். ஜேகே வந்து அபிஷியல் போன் ஒண்ணு வந்துச்சு அவளுக்குன்னு கூட இது அந்த கதையில எழுதுற. ஏன்னா எப்பயுமே பிரபு ஹியர், அங்க வந்து கங்கா ஹியர், அவங்க 2 பேர் தான் பேசிக்குவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அவ கங்கா ஹியர், பிரபு ஹியர்னு சொன்னல, இல்ல ஆர்கேவி ஹியர். இது ரொம்ப ஆச்சரியமா ஆகுது. சார் எப்படி சார் இருக்கீங்க? அவரால் தான் இந்த ரீயூனியன், அவரால் தான் பிரபு யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆர்கேவி என்கிற மனுஷனால் தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு அர்த்தம் கிடைத்தது. சார் எப்படி சார் இருக்கீங்க? நன்னா இருக்கண்டா குழந்தை, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும், சொல்லு. நீ வந்து போனல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான், இன்னும் 1/2 மணி நேரம் எங்க வீட்டுல இருந்திருப்பியோ இல்லையோ, அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள எங்க அம்மாவுக்கு அப்படி பிடிச்சிட்டு சொன்னேன். எனக்கு தம்பியோ வேற யாருன்னா இருந்த கல்யாணம் இருந்தா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருப்பா. அவ்வளவு இனிமையான பொண்ணுன்னு உன்னை பேசினே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு பெண்கள் பாத்துக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்து உன்னை அப்படி பிடிச்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். நான் அவ்வளோ இல்லை. இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு கசின் இருக்கான், அவன் பேரு ராமன். அவன் வந்து பெங்களூர்ல இருக்கான், 4 டிஜிட்ல சம்பளம் வாங்குறான். விடோயர், ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவனுக்கு வந்து நான் ஒரு விடோயர், அதே மாதிரி ஒரு விடோயர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஆனா எங்க அம்மாவுக்கு அப்படி சம்மதம் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ ஆசைப்படுறான், நீ இதுக்கு சம்மதிக்கணும், நான் மற்றவெல்லாம் நேரா வந்து பேசுறேன் என்று அவன் வந்து நேரா வரான். வந்து இவர்கிட்ட பேசும்போது இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பிணம் புன்னகிக்கிற மாதிரி அவள் தனக்குத்தானே புன்னகிக்கிறாள். எனக்கு கல்யாணமா என்று அவளுக்கு ஒரு துளியும் அந்த திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு பணம் அப்படியே சிரிக்கல, அந்த மாதிரி தன்னை தானே சிரிச்சுக்கிறார். எனக்கா கல்யாணம் ஆகுது, எனக்கா ஒருத்தர் வந்து என்ன கல்யாணம் பண்ணி போறாரு. இந்த பக்கத்தில் ஆர்கே வீடு இருந்து ஒரு குரல் இருக்கு, ஏன் உனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, நீ என்ன பண்ணிட்ட, நீ என்ன ப்ராஸ்டியூஷன் விருதியான. அப்ப ஆர்கேவிக்கு இவதான் அந்த கங்கா என்று கூட தெரியாது. ஏனோ ஒரு ஐராத்துல
32 வருஷம் கல்யாணம் ஆகாது இருக்கிறாள் என்பது மட்டும்தான் தெரியும். ஏன்னா எந்த பொண்ணை கூட்டின்னு போய் பிரபு விட்ட கேட்பாரு மறுபடியும், நீ எங்கடா குழந்தை படிச்ச? நான் சிதம்பரத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் திருச்சியிலையும் தான் படித்தேன், நான் வேலை கிடைச்சிதான் சென்னைக்கு வந்தேன் என்றுதான் சொல்லியிருப்பாள். இப்ப அவள் சொல்வா, இவர்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது இவ்வளவு அன்பான மனுஷன்கிட்ட இருந்து? அவள் சொல்வாள், இல்ல மற்றது எல்லாமே நீங்க எங்க அண்ணன்கிட்ட எங்க அம்மாட்டையும் பேசுங்க. திடீர்னு பாருங்க, இவ்வளவு முரண்பாடு உள்ள ஒரு இடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் குடும்பம் என்கிற அமைப்பு நமக்குள்ள எவ்வளவு தூரம் ஊடுருவி இருந்தால், ஒரு அம்மாவை வெளியே அனுப்பிச்சுக்கிறா, ஒரு அண்ணன் ஒரு மலையில வெளியே பிடிச்சி இழுத்து விட்டான், அவங்க கிட்ட போய் பேசுங்க என்று சொல்கிறான். அட்ரஸ் கொடு என்று ஆர்கேவி கேட்கிறார். அட்ரஸ் எழுதி கொடுக்கிறார். அட்ரஸை வாங்கி போன எந்த இடத்துல இருந்தும் ஒரு தகவலும் இல்லை 2-3 நாள். இப்ப இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கல்யாணம்லாம் வேணாம், அதுல ரொம்ப கரெக்டா இருப்பா. கல்யாணம்லாம் எப்படியும் பண்ணிக்க போறதில்ல. ஆனா அவங்க போய் யார் கூட அவங்க போனாரா, பேசினாரா, அம்மா என்ன சொன்னா, கணேசன் என்ன சொன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கேவிக்கு ஒரு போன் பண்ணா என்ன ஆகும்? இவளுக்கு அதுல அதிக ஆர்வங்குதுன்னு அர்த்தம். இவளே கேட்டா பயங்கரமா துடிப்பா, என்னடா இது எப்படா சமாளிக்கிறது, நம்ம ஏன் அப்படி அவசரப்பட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்தோம் என்ன அப்படிலாம் நினைக்கும் போது, இப்போ இவ போன் பண்ணி பிரபு கிட்ட சொல்றா, பிரபு சாயங்காலம் நீங்க என்ன ஆனாலும் வீட்டுக்கு ஆத்துக்கு வரணும், நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்றா. இப்போ பிரபு சாயங்காலம் வீட்டுக்கு வரா. வழக்கம் போல அந்த மினி பார், சிகரெட் பாக்கெட் எல்லாத்தையும் உட்காந்துறா. அவ சொல்றா ரொம்ப கேஷுவலா, இது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு தெரியாம சொல்றா, பிரபு நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமோ, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்கேவி எங்க ஆபீஸ் வந்தார். இந்த ஆர்கேவி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லது ஒவ்வொரு தொடரிலும் உன் கூடயே வர்றார், கவனிச்சான்னு கேட்கிறாங்க. ஒரு நிழல் மாதிரி உன் கூட வர, நீ தான் தெரியாமலேயே உன்னை அவர் பின்தொடர்கிறார். ஒரு வகையில் உனக்கு பாதுகாப்பு அரண் மாதிரி அந்த ஆர்கேவி இருக்கார். என்ன சொன்னார், அவருடைய கசின் ஒருத்தர், அவர் ரொம்ப முற்போக்கான ஆளு, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. என்ன பண்ண, பிரபு உலகத்தில் அவ்வளவு சந்தோஷமாக இருந்து அவள் பார்த்ததே இல்லை. பயங்கர சந்தோஷப்படுறான். கங்கா வாழ்க்கையிலே இந்த இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நீயும் மஞ்சுவும் எனக்கு வேறு வேறு இல்லை என்று சொல்ற. இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நம்முடைய நட்பில் ஒரு சிறு உரசல் கூட இல்லாமல், ஒரு சிறு தொடுதல் கூட இல்லாமல் அவள் 2 பேரும் கடந்து வந்திருக்கிறார்கள். அவன் உள்ளார்ந்து பேசுகிறான், மஞ்சுக்கு எப்படி ஒரு வரன் கிடைச்சிட்டா நான் சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி ஒரு வரன் கிடைச்சு அவ சிரிக்கிறான். பேய் சிரிக்கிற மாதிரி இது, ஏன் இப்படி சிரிக்கிற, எனக்கு அப்படிலாம், ஐயோ தயவு செய்து நீ வேற எதுவும் சொல்லிடாத, இந்த கதை நிறைவு பெற போகிறது, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, அந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்க, நீ சந்தோஷமாக இரு. நான் ஒருவேளை அந்த ஆள் ரொம்ப முற்போக்கான ஆள்னு சொல்றாங்கல்ல, அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, ஒரு விபத்து மாதிரி அந்த காரில் நடந்த விஷயத்தை கூட என்றைக்காவது பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அந்த மனிதனிடம் நீ பகிர்ந்து கொள். அதற்கு பிறகும் அந்த மனிதன் சம்மதித்தால் நான் ஒரு நண்பனாக உங்கள் வீட்டுக்கு வருவேன். பிரமாதமான இடமாக தமிழ் சமூகத்தில் அந்த ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மூடுண்டு கிடந்த கெட்டி தட்டி போயிருந்த ஒரு தமிழ் சமூகத்தில் ஜெயகாந்தன் புதிய விவாதங்களை கிளப்பி வைத்தது இதெல்லாம் தான். சொல்றாரு, நான் வரேன் உங்க வீட்டுக்கு, அவர்கிட்ட சொல்லு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லு. அதற்கு பிறகு எங்களுக்குள் இவ்வளவு நண்பர்களாக, இவ்வளவு உன்னதமான நண்பர்களாக நானும் மஞ்சுவும் பிரபுவும் தினந்தோறும் சாயங்காலங்களை செலவழித்தோம் என்று சொல்லு. அப்படி ஒரு அற்புதமான இடத்தை அவளுக்கு அவன் சொல்ல, அவ ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அடுத்த காட்சி பிரபு சேர்மன், பிரபு அசோசியேட்ஸ் என்கிற அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு ஆள் போய் சேகே கணேசன் கங்காவின் அண்ணன் என்று எழுதி ஒரு சீட்டை பிரபுவுக்கு கொடுத்துருக்கார். அதற்கு முந்தின காட்சி, அவன் ஆபீஸ் இருந்து வரான். அதுக்கு முந்தின நாள் இந்த இன்சிடென்ட், அவன் பிரபுவை போய் சந்திக்கிறதுக்கு முந்தின நாள் இன்சிடென்ட், சாயங்காலம் ஆபீஸ் இருந்து வந்தால் அம்மா பூரண சந்தோஷத்தோடு வீட்டுல உட்காந்துக்கிறான். அம்மா அவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கா எப்படின்னா அந்த மழை நாளுக்கு முந்தான அப்படிதான் அந்த அம்மா, அந்த முகம் வந்துருச்சு மறுபடியும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துக்கிறான். இப்ப இவ வீட்டுக்கு போய் பார்த்தா அம்மா இருக்கா. அம்மா வீட்டுல நான் போன பிறகு அது அப்படியே கிடக்குது. கிச்சன் அதான் அவங்க உலகம் அதானே, அது எல்லாத்தையும் ஏற கட்டுறா. இவகிட்ட ஒரு ஸ்பூன்ல பிரமாதமா சிரிச்சன், அது ஒரு ஸ்பூன்ல கங்கா இதை சாப்பிட்டு பாறேன், இவள் 12 வருஷம் பொறுத்து
இப்பதான் இந்த அம்மா ஊருக்கு போனல அன்னைக்குதான் அம்மான்னு கூப்பிடுறா. என்னடி மகளை சொன்ன, மறுபடியும் சொல்லு. நீதாம்மா என் அம்மா, எவ்வளவு கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் என்னை அப்படியே தாங்கி கொண்ட நீதான் என் அம்மா. அந்த அம்மா இவளுக்காக செஞ்சு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறா, அந்த ஸ்வீட்டை கொடுக்குறா. இவ சாப்பிட்டு பார்க்குறா, பிரமாதமான டேஸ்ட். இது என்னன்னு சொல்லு. பாதாம் அல்வா. அதான் இல்லை சொல்றா, இது பாதாம் அல்வா இல்லை. அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டோம்னா இன்னொரு தடவை சாப்பிடு அப்படின்னு 3 தடவை கொடுக்குறா. இப்பயாச்சும் சொல்லு, கண்டுபிடிக்க முடியுதான்றா. இல்லம்மா கண்டுபிடிக்கலன்னா நீ 4வது தடவை கொடுத்துருவேன். அவன் அவ்வளவு பிரமாதமா இருக்குது. இது என்ன, இது வந்து வெறும் உருளைக்கிழங்குடி மகளே. உருளைக்கிழங்கை கட் பண்ணி கொஞ்சம் பாதாம் எசன்ஸ் அதில் விட்டு ஒரு அல்வா கிண்ணேன். பத்தியா உன்னால கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு பீடிக்க போடுறா. அப்ப இவளுக்கு தோணுது, ஜெயானந்தா ரொம்ப பிரமாதமா அங்க ஒரு வரி எழுதிருப்பாரு. அம்மா இதுக்கு அடுத்தது ஏதோ ஒரு பெரிய விஷயம் சொல்ல போறா. இல்ல உருளைக்கிழங்கு அல்வாவை கொடுக்கறதுக்கு அவ்வளவு தூரம் வந்தா அப்படின்னு கேட்கிறாரு. உருளைக்கிழங்கு அல்வாவை கொடுக்கறதுக்காக அவ டாக்ஸி வச்சுருங்க வரல. இப்போ ஏதோ அவ சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, ஆர்கேவி கணேசன் வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இவ இதுக்காக தான் வெயிட் பண்ணா. உடனே சார் இந்த அம்மாவுக்கு நம்மளை கல்யாணம் ஆயிடணும் அப்படின்றதுல எவ்வளவு விருப்பம் இருக்குது. உண்மையிலே ஒரு அம்மாவுக்கு இருக்குல்ல, அதுவும் தனக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தன்னால் சூன்யமாக்கப்பட்டதாக நினைத்த அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடணும் அப்படின்னு அவள் விருப்பப்படுவாள். அவள் எல்லாத்தையும் சொல்லுவாள், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு மகளே. கணேசன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவர்கிட்ட சார் நாங்க கங்காவை கேட்டு சொல்றோம் சார், ரொம்ப நன்றின்னு அவனை அனுப்பிச்சிட்டு எப்படி எந்த மூஞ்சோட இந்த பொண்ணு போய் இன்னொருத்தனை கட்டிக்கன்னு கேட்பான். ஒரு கெட்டு போன பொண்ணை எப்படி நம்ம இன்னொருத்தனை கட்டிக்கொண்டு இவ அம்மாவா இப்போ டிஃபெண்ட் பண்ணுவா. எதிர்கட்சி லாயரா மாவிடும். அட பாவி, அவ வேணும்னேவா கெட்டா, அவளை எங்கேயுமே நீ உருப்படியா இருக்க முடியாது. ஒரு நாள் மலையில நீ தான் இழுத்து விட்ட, நீ தான் தெரு சிரிக்க வச்ச என் கூட சேர்ந்து. இன்னைக்கும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. சரி அவ சமைச்சா இன்னைக்கு சாயங்காலம் கணேசனே இவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுல கணேசனுக்கும் இவளுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. இவ சொல்றா, கணேசா நீ என் வாழ்நாள் முழுக்க எனக்கு வில்லனா தான் இருந்துகிற, நீ தான் இவ்வளவுத்துக்கும் காரணமா இருக்கு. தயவு செய்து இந்த வீட்டுக்கு கல்யாண பேச்சு எடுத்து இன்னொரு தடவை வராதன்னு சொல்றான். காலையில பிரபு அசோசியேட் போயிடுறாங்க, இங்க வேலை நடக்கல. அந்த 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 கடை அந்த பகுதி வந்து பிரமாதமா இருக்கும். என்னன்னா ஆக்சுவலா இவன் யார சந்திக்க போறான்னா, இவருடைய தங்கச்சிய இவன் பாஷையில வச்சுனுக்கிறவங்க கிட்ட சந்திக்க போறான். ஆமா, நம்ம தேவமாருங்க அந்த பக்கத்து ஆளுங்கன்னா ஒரு அருவாளோட தான் போவாங்களே. நம்ம ஜெயகாந்தன் அந்த காட்சி எழுதுறாரு. அவன் வந்து பிரபுவுடைய ரூமுக்குள்ள நுழையும் போது ஒரு குமஸ்தாத்தனத்தோடு நுழைந்தான். அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபம், வெத்தலை பாக்கு போட்டுன்னு அப்படியே பவ்யமா கூனி குறுகி இவ்வளோ பெரிய ஒரு ஆளா அந்த ஆளு அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய ஆளா இருந்தான்டா, என் தங்கச்சி வாழ்க்கையை தான்டா நீ கெடுக்கிற அப்படின்னு இருக்கும். ஆனா வெளியே சொல்ல முடியாது. அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அந்த காட்சி. அப்படி போய் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அந்த கதை முழுக்க அந்த பிரபு வந்து ஒரு நாள் கூட கையில சிகரெட் இல்லாம, கையில பாட்டில் இல்லாம ஒரு காட்சியில கூட நான் பார்க்கவே இல்லை. மொத்தது அவர் வந்து கணேசன் உட்கார வச்சுட்டு ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு. எஸ் நீங்க கங்கா பிரதரா? ஆமா சார். பேசுறாங்க சார், கங்காவுக்கு இப்பதான் ஒரு நல்ல வரணும். ஓ நைஸ், வெரி குட் அப்படின்றாரு. அவளுக்கு கல்யாணம் ஆகிறதும் ஆகாதும் உங்க கையில தான் சார் இருக்கு. அவன் அந்த சிகரெட்டை போட்டு பிரபு சொல்லுவான், ஹென்சி நின்று ஒரு அவனை பார்த்து சொல்லுவான், யுவர் சிஸ்டர் இஸ் ஏ ஏஞ்சல், தேவதை. அவள் என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிச்சு. நான் கிளப்புக்கு போறதில்ல, என் பொண்ணுக்கு அவர் நல்ல சிநேகிதியா இருந்தார், டியூஷன் எடுத்தா, என் பொண்ணோட லைஃப் அவள் மாத்தினா, எங்க குடும்பத்தினுடைய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அவள் தான் வழிகொள்ளலாம். அவளுக்கு கெடுதல் என்றால் என்னன்னே தெரியாது. இப்படி ஒரு அற்புதமான மனுஷி. அந்த மனுஷிக்காக எதையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், எதையும் நான் இழக்க தயாராக இருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளுங்க. இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். அவன் சொல்றான், ஒண்ணுமே செய்ய வேணாம் சார், அந்த கார் எங்க அக்ரஹாரத்து பக்கம் வராது இருந்துச்சுன்னா போதும். அவன் பிரபு சொல்றான், அவன் வந்து ஒரு நிமிஷம் கூட அதுல பதறவே மாட்டான். அதுதான் மிக நிச்சயமாக என்னால் தான் கங்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னா நாளையிலிருந்து நான் அவளை சந்திக்கவே மாட்டேன். அவன் கங்காவுக்கு மிகப்பெரிய நன்மை செய்வதாக பிரபு நினைக்கிறான். அவள் வாழ்க்கைக்கு நம்ம மிகப்பெரிய நன்மையை இந்த தருணத்தில் நான் வரவே மாட்டேன். இனிமேல் ஒரு நாளும் நான் அவளை நான் அடுத்தது கங்காவை எங்க தெரியுமா சந்திப்பேன்? மணமேடையில் சந்திப்பேன்.
இந்த நாட்கள் முழுக்க நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அவளுக்கு என்ன அழகான கிஃப்ட் வாங்கணும், எவ்வளவு உன்னதமான மனுஷனா இருக்கான், என்ன அழகழகான கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நான் யோசித்துக் கொண்டிருப்பேன். அவன் சொல்ல 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 கணேசன் சொல்றான், சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏன் ஏன் நீங்க கங்கா பிரதரை ஏன் மன்னிப்பு இல்லை, நீங்க இவ்வளவு அற்புதமான மனுஷன், இவ்வளவு உன்னதமான மனுஷன் தெரியாம உங்களை பத்தி நான் கேவலமா கங்கா கிட்ட, இட்ஸ் ஆல் ரைட், யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க, டோன்ட் வரி. ஆனால் எங்களுக்குள் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லவே இல்லை. ரொம்ப அற்புதமான நண்பர்கள் அவங்க. அவ எங்க லைஃப் வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கிளப்புக்கு போறதில்லை. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வரவே மாட்டேன். நீங்க கங்கா கிட்ட போய் சொல்லுங்க. நான் கூட போன் பண்ணி கூட இந்த நிமிஷமே அவன் அவளிலிருந்து விலக்கி விடுகிறான். நான் ஒரு போன் பண்ணி கங்கா நான் வரமாட்டேன்னு கூட அவன் சொல்ல மாட்டான். நீ போய் சொல்லு நான் வரமாட்டேன் இனிமேல். பயங்கர சந்தோஷமாயிடுவான் அந்த கணேசன். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட முற்றத்துல உட்காந்து சொல்லுவான், இனிமேல் அவர் இங்க வரவே மாட்டார். உள்ள இருந்து கேப்பா, அவங்க வெளியே வந்து பிரபு சார் வந்து என்ன உன்னதமா மனுஷன் தெரியுமா, இந்த வீட்டுக்கு இனிமேல் வரவே மாட்டேன்ட்டார், இந்த காரு இனிமேல் இந்த அகரகாரத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டார், கல்யாணத்தன்னைக்கு தான் இங்க வருவான்னு சொல்லிட்டார். ஒரு கடவுள் மாதிரி ஒரு மனுஷனை போய் நம்ம தப்பா பேசியிருந்தோமே. பேச பேச அவளுக்கு இப்போ பிரபு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்னிலிருந்து நமக்கு ஆரம்பிப்பது. இன்னைக்கு சாயங்காலம் பிரபுவோடைய கார் வராது. இன்னைக்கு ஈவினிங் பிரபுவோட நீ உரையாட முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு விஸ்கி பாட்டில வச்சுட்டு அவனுக்கு சிகரெட் பத்த வைக்கிறதுக்கு அவனுடைய அருகாமை, ஒரு ஆணினுடைய வாசனையை இந்த நாட்கள் முழுக்க சுமந்த அவளுக்கு இன்றைக்கு ஒரு ஆணின் வாசனை இருக்க போவதில்லை. இந்த வீட்டினுடைய அகரகாரத்து வாசனை மட்டும்தான் இருக்க போகிறது. பதறி போய் ஓடி போய் ட்ரங்கால் பண்ணி பிரபு பேசுவார். பிரபு ஹியர், மகன்தா நான் தான் கங்கா பேசுறேன். கங்கா நல்லா இருக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கணேசன் வந்தானாமே. ஆமா கணேசன் வந்தார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் உன் கல்யாணத்துக்கு தான் கங்கா வருவேன். ஐயோ தயவு செய்து இப்படி ஒரு முடிவு எடுத்து பயங்கரமாக அந்த இடம் இருக்குல்ல, அப்படி எமோஷனின் உச்சம். அவர் சொல்லுவா அந்த டைலாக்ல ஒரு 3-4 இடத்தில், யூ ஆர் மை மேன், யூ ஆர் மை மேன், யூ ஆர் மை மேன் என்று கதர்வாள். காதல், நான் காதல் வயப்படாதெல்லாம் இல்லை, நான் காதல் வயப்பட்டு இருந்தேன். ஆனால் அதில் ஒரு துளியும் காமம் கலந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்றேன் பிரபு, நீ என் வீட்டுக்கு வா, என் பெட்டை வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், இன்னைக்கு இரவு நாம் 2 பேரும் நான்சென்ஸ் ஸ்டாப் இட் என்று சொல்லுவாங்க. இவ எமோஷனல் ஆகி இன்னைக்கு என் பெட் உனக்குதான், நீ வா என்று கூடும்போது அவன் சொல்லுவான், ஸ்டாப் இட் நான்சென்ஸ். நீ எவ்வளவு உன்னதமாக வாழ வேண்டிய பொண்ணு, நீ எவ்வளவு உச்சங்களை தொட வேண்டிய பொண்ணு. கேவலம் எனக்கு 3 பசங்க இருக்கு, 24 மணி நேரம் குடிகாரன், எப்பயுமே கையில ஒரு சிகரெட் வச்சுங்கிறவன், எனக்கு போய் உன் பெட்டை தட்டி போடுறேன்னு நீ வந்து ஒரு அசடு. 12 வருஷத்துக்கு முன்னாடி கார் கதவை திறந்த போது நீ ஒரு அசடா இருந்தால, அதை விட பெரிய அசடா இந்த நிமிஷத்துல தான் நீ இருக்கிற. ஒருபோதும் நான் உன்னை சந்திக்கவே மாட்டேன். போன் ஒரு நாளும் உனக்கு நான் போன் பண்ண மாட்டேன். இனிமேல் உன் கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் நான் உன்னை பார்ப்பேன். போன் துண்டிக்கப்படுகிறது. அவளால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்த உலகத்தில் ஒரு தொலைபேசியின் மூலமாக இவ்வளவு ஆசிட வாரி அவளுடைய மூஞ்சில யாரோ ஒருத்தன் விசிறி அடிக்கிறான். அவளுக்கு தாங்க முடியும். நீ இல்லாத இந்த நாட்கள், இந்த உன்னதமான இரவுகள், நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய நட்பு, நம்முடைய செய்கைகள் எல்லாமும் ஒரே நாளில் சூன்யமாக மாறிவிட்டது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கணேசன் போயிட்டான், அம்மா கிச்சன்ல போய் படுத்து விடுகிறாள், இவளுக்கு நடக்கிறாள் பூனை மாதிரி. மாமா வந்து அன்னையோட போனவர் தான். வீட்டுல போய் பெட்டை தன்னுடைய படுக்கை அறையை மூடுகிறாள், அப்படி படுத்து உத்தரத்தை பார்க்கிறாள். கடைசியாக வீட்டுக்கு பிரபு வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. இதுக்கு நடுவில் அவனுக்கு இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. இவங்க பேசின்னு இருக்கும்போது அவன் சொல்றான், நான் வந்து நேற்று நைட்டு ஒரு சூசைடு ட்ரை பண்ணான்றான். அவன் அப்படியே பதறான். இது இதை விட பதட்டமான இடம். சூசைடா, என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அவன் சொல்றான், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துச்சு. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு உன்னுடைய சந்திப்பை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கணும்னு என்ன பண்றது தெரியாத மறுபடியும் கிளப்புக்கு போனேன். அன்னைக்கு 5000 ரூபாய் மஞ்சு கிட்ட வாங்கி போனேன். 5000 ரூபாயும் தோத்துட்டேன். அப்ப வீட்டுக்கு போனா என்ன பண்றதுனே தெரியாது. நான் மறுபடியும் வண்டி எடுத்துன்னு மிட் நைட் 2 மணிக்கு வந்து மஞ்சுவை எழுப்பி
எனக்கு இன்னும் 3000 ரூபாய் வேணும்னு கேட்டேன். மஞ்சு வந்து முடியவே முடியாது அப்படின்னு என்னை தோத்துச்சு. இல்லைன்னா நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்னு மஞ்சு கிட்ட சொல்லி மறுபடியும் 3000 ரூபாயை வாங்கிட்டு போய் விளையாடினேன். விளையாடும் போது இவன் என்ன பண்ணுவான், பாத்ரூமுக்கு போய் ஒரு போலி கார்டு வச்சிருவான், கையில ஒரு கார்டு வச்சிருவான். சூதை வந்து தப்பா விளையாடி அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும். இவ்வளவு பெரிய கனவான், இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன், இவ்வளவு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன், அப்படியே எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நான் நின்னேன். எல்லாரும் சொல்லுவாங்க, தயவுசெய்து இங்க நிக்காத, தயவுசெய்து போயிடு. என்னை ஒரு விலங்கை மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி இவன் அந்த கிளப்பினுடைய கனவான், இந்த நகரத்தினுடைய கனவான்களின் ஒரு கோட்டீஸ்வரன். அவன் சொல்லுவான், இந்த 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 கோட்டீஸ்வரர்கள் பணத்திலேயே புரண்டு செகண்ட் தலைமுறை இதுல சில்வர் ஸ்பூன்லயே வளர்ந்த பசங்க, அந்த பசங்களை வந்து கிளப்ல வந்து நீங்க பாருங்கன்னுவான். விட சொல்லுவான், நீ ஒரு நாள் எங்க கிளப்புக்கு வா கங்கா, இந்த கோட்டீஸ்வர பசங்க எல்லாருமே எங்க கிளப்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும் சொத்து சேர்த்து வைக்காத போயிருந்தாங்கன்னா இந்த பசங்க, ஜெயகாந்தன் எழுதுகிறார், இந்த பசங்க எச்சிலை எடுப்பதற்கு கூட லாயக்கற்றவர்கள் அப்படின்றார். அது கூட இவங்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் பணம், பணம். அதுவும் இவங்க சம்பாதிக்கல, அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை இப்படி கிளப்லயும் சாராயத்திலையும் அழிப்பதற்காகத்தான் இவர்கள் இருந்திருப்பாங்க. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நான் சொன்னேன், ஐம் சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வந்து ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்டதுனால பண்ணிட்டேன் என்று கதறி கதறி அவர்கள் முன்னால் எல்லாம் மன்னிப்பு கேட்டேன். என்னை காது ஏத்தி பரவாயில்ல நீங்க வீட்டுக்கு போங்க என்று அனுப்பும்போது எனக்கு காதுல ஒரு கரல் கேட்சி, இவனை இன்னைக்கே கிளப்ல இருந்து எடுத்துருங்க, இனிமேல் இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இவன் நுழையக்கூடாது, இந்த இதுக்கு மேல நம்ம ஏன் உயிரோட வாழணும் என்று நான் வந்து அன்னைக்கு நைட் வந்து தூக்க மாத்திரை சாப்பிடலாம்னு நினைச்சேன். கங்கா அவனுடைய தோளை தொட்டு கையை தொட்டு ஸ்பரிசித்து சொல்வாள், ஒரு வகையில் கடவுள் உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார், இனிமேல் அந்த கிளப் பக்கம் போகாதீங்க என்று சொல்வாள். ஏதோ ஒரு வகையில நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள், இனிமேல் அந்த கிளப்புக்கு போகாமல் இருப்பதற்கு இது ஒரு நல்ல தருணம். இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. இவள் கடைசியாக இவள் வீட்டுக்கு வருவான், ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி எடுப்பான், ஒரு கால் பாட்டில் சாப்பிட்டு, எப்பயுமே அவன் பழக்கம் அந்த விஸ்கி பாட்டிலோட சேர்த்து இந்த வீட்டிலே விட்டு போயிடுவான். அப்புறம் அடுத்த நாள் ஆள் வரும்போது தான் இவள் எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஊற்றி தருவாள். இப்ப போய் இவள் மோட்டு வலையை பார்த்து தன்னுடைய பெட்ரூம்ல படுக்கிறாள். அந்த பிரீஃப் கேஸ் தெரிகிறது. கங்கா ஒரு நாள் விளையாட்டாக அவன்கிட்ட கேட்கிறான், நானும் கொஞ்சம் விஸ்கி சாப்பிட்டுமா? ஐயோ, இது வந்து அவ்வளவு லேஸ் இல்லை. இப்படி பழக்கப்பட்ட வாழ்க்கையின் முக்கியமான ஒரு சம்பவத்தை ஜெயகாந்தன் ஒரு வரியில் எழுதுகிறார். வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் பழகிடும் இல்லை. இப்ப சந்திரன் இருக்கார், அவர் வந்து காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 6 மணிக்குள்ள இந்த ஷெட்யூல், 8 மணிக்குள்ள இந்த ஷெட்யூல், அப்புறம் டிஃபன் சாப்பிடணும், அப்புறம் ஆபீஸ். அப்படி பழகிடுச்சுல. குடிகாரர்களுக்கு எப்படி குடி பழகிவிட்டதோ அப்படி எனக்கு வாழ்க்கை பழகிவிட்டது என்று பிரபு சொல்கிறார். ஒரு பழக்கம் தான். அதனால்தான் ஆபீஸ் போறேன், அதனால்தான் சாயங்காலம் வரேன். இப்போ அந்த பிரீஃப் கேஸை இவ போய் வெட்டி எடுக்கிறா. வெட்டி இறந்து தந்தா ஒரு ஃபுல் 3/4 பாட்டில் விஸ்கி இருக்கிறது, ஒரு அழகான டம்ளர் பக்கத்துல இருக்கிறது, டம்ளர் நிறைய விஸ்கி ஊற்றுகிறாள். இனிமேல் நிராகரிக்கப்பட்ட ஒரு விலங்கின் மனமொத்த ஒரு நிலைக்கு எங்கள் கங்கா போகிறாள். ஒரு தேவதை உன் தங்கச்சி, உன்னுடைய சிஸ்டர் ஏஞ்சல் என்று பிரபு அந்த இடத்தில் சொன்ன அதே கங்கா கண்ணை மூடின்னு ஃபுல்லா குடிக்கிறார். இப்போது அந்த நாவலுடைய கடைசி பகுதிக்கு ஜெயகாந்தன் வருகிறாள். இப்போது தினந்தோறும் அவள் வீட்டில் விளக்குகள் எரிகின்றன. தினந்தோறும் கங்காவுக்கு ஒரு பாட்டில் தேவைப்படுகிறது. அவளுடைய ஆத்மார்த்தமான சிநேகிதியாக இப்போது மிஸ்ஸஸ் மனுவேல் மாறிவிட்டாள். மிஸ்ஸஸ் மனுவேல் எப்பொழுதும் மிஸ்டர் மனுவேலையும் இந்த வீட்டுக்கு கூட்டி வருகிறாள். அவர்கள் எல்லோரும் போதையிலும். இப்பொழுது அலுவலகத்தில் கங்காவுக்கு யார் மீதும் மரியாதை இல்லை. ஏனென்றால் அவள் மிஸ்ஸஸ் மனுவேலோடு சேர்ந்து சிகரெட் பிடிக்க கற்றுக்கொண்டாள். அவள் சிகரெட் பிடிப்பதை ரங்கசாமி பல நேரங்களில் பியூன் ரங்கசாமி பார்த்திருக்கிறான். அவன் அலுவலகத்தில் மற்ற பெண்களுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை விட கீழ்மையான இடத்தில் அவன் கங்காவை வைத்திருக்கிறான். எல்லாம் சிறந்து போயிருக்கிறது. கங்கா இப்போது ப்ரொமோஷனில் இன்னும் பெரிய அலுவலகத்தின் ஆபீசராக மாறிவிட்டாள். அவள் இப்ப டாக்ஸி பிடித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அலுவலகத்து கார்
தினந்தோறும் வீட்டுக்கு வருகிறது. கார் மட்டும் வரவில்லை, பல நேரங்களில் அவளை விடுவதற்கும் அழைத்து போவதற்கும் பல அலுவலர்கள் மாறி மாறி அந்த காரில் வருகிறார்கள். எல்லோரிடமும் அவள் சகஜமாக போகிறாள், வருகிறாள். அவளால் விஸ்கி குடிக்காமல் இருக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் அகரகாரத்தில் மிக மிக மோசமான கெட்ட வார்த்தைகளால் நின்று ரிக்ஷாக்காரர்களிடமும் டாக்ஸிக்காரர்களிடமும் கீரை விற்பவர்களிடமும் பால்காரர்களிடமும் சண்டை போடுகிறார்கள். இது ஒன்றும் அக்ரஹாரத்து மக்களுக்கு புதிதில்லை. ஆனால் அக்ரஹாரத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கிற சேரியிலிருந்து தான் இந்த வார்த்தைகளை அவர்கள் தமிழில் கேட்டிருப்பார்கள். இப்போதுதான் அக்ரஹாரத்தில் அதே வார்த்தைகளை மிக அழகான ஆங்கிலத்தில் கங்கா மூலமாக அவர்கள் அருந்துகிறார்கள், சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த முடிவைத்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவ்வளவு பேர் ஜெயகாந்தனிடம் சண்டைக்கு போயிருக்கிறார்கள். அவருடைய இந்த முடிவை மாற்றி எழுதுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். ஒரு பேர்ல அப்படியே இன்னொரு இடத்துக்கு ஜெயகாந்தன் வருகிறார். பிரபு என்ன ஆனான் என்று கேட்கிறார். இப்போதெல்லாம் பிரபு கிளப்புக்கு போவதில்லை. அவனுக்கு கங்கா என்கிற ஒரு சிநேகிதி இல்லவே இல்லை. அவன் வீட்டிலேயே ஒரு பிரமாதமான பார் செட் பண்ணியிருக்கிறார்கள். பாரை செட் பண்ணி கொடுத்தது மிஸ்ஸஸ் பத்மா பிரபு. வந்து தன் கணவனுக்கு நான் கூட வந்ததுக்கு இதான் கரெக்டான டைம். அவர் வந்து எல்லாமே பண்ணி, உனக்கு என்ன இதானே வேணும், அவனடா பத்மா நான் ஊத்தி தரேன் என்று விஸ்கியை ரொம்ப கரெக்டா எவ்வளவு கலக்கணுமோ அவ்வளவு கலந்து தன் கணவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார். பிரமாகமா இருக்குது. அவன் வந்து அவன் எங்கேயும் போக மாட்டான். இன்னைக்கு கடைசியா அவன் சொல்றா, இன்னைக்கு வந்து கங்காவை தியேட்டர்ல ஒரு சட்ட காட்சிக்கு முன்னாடி பார்த்தேன், இப்படி ஆயிட்டுக்கிறா, அவளே சதைஞ்சு போய் சிகரெட் பிடிச்சி ஒரு நாள்கிட்ட. பிரபு சொல்லுறான், கண்டவங்களை பத்தி நீ ஏன் என்கிட்ட பேச, நம்முடைய ஒரு ஈவினிங்க ஏன் வேஸ்ட் பண்ற. சில நேரங்களில் சில மனிதர்கள். பத்மா ஒரு பாட்டில எடுத்து தன்னுடைய கணவன் மிச்சம் வைத்த அந்த விஸ்கி மிச்சம் வைத்த அந்த டம்ளர் காலியானதில் ஊற்றி ஒரு பதிவிரதையாக தன்னுடைய கணவனுக்கு எடுத்து அப்படி நீட்டுகிறாள். சில நேரங்களில் சில மனிதர்கள். பத்மா அப்படி மாறி இருக்கிறாள். ஜெயகாந்தன் எதுவுமே சொல்லாமல் இந்த உலகம், இந்த வாழ்க்கை இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்மிடம் இந்த விவாதத்தை விட்டுவிட்டு வெளியேறி விடுகிறார். நன்றி.